வணக்கம் நண்பர்களே, வாட்டமேசை விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நாடு மக்களவை தேர்தலையொட்டி பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. கட்சிகள் அத்தனை பேரும் தங்களுடைய பரப்புரையை தொடங்கி இருக்கிறார்கள். தலைவர்கள் அத்தனை பேரும் பரப்புரை களத்தில் விறுவிறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை 2 தேர்தல்கள் முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிறது. மக்களவை தேர்தல், தமிழகம், புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகளுக்கான மக்களவை தேர்தல், அதே போல 18 சட்டமன்ற இடைத்தேர்தல், கிட்டத்தட்ட அதுவும் ஒரு மினி பொது தேர்தல் சொல்ல முடியும். 2 தேர்தல்களை ஒரே நேரத்தில் தமிழகம் சந்திக்கிறது. இந்த முறை 2 ஆளுமைகள் இல்லாமல் தேர்தல் சந்திக்கப்படுகிறது. ஆளும் கட்சியாக அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி ஒரு அணி அமைத்திருக்கிறது. அதே போல பிரதான எதிர்கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியோட சேர்ந்து ஒரு அணி அமைத்திருக்கிறது. இந்த 2 கூட்டணிகளும் இல்லாமல் இன்னும் 3 பேர் களத்தில் இருக்கிறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் SDPI அமைப்போட சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறது. அதே போல நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தலில் இருந்து தனித்தே களம் காண்கிறோம். எங்களுக்கு எந்த விதமான கூட்டணியும் தேவையில்லை, நாங்கள் எந்த சமரசத்துக்கும் தயாராக இல்லை, தனித்து களம் காண்கிறோம் என்று நாம் தமிழர் கட்சியும் களத்தில் இருக்கிறது. புதிதாக திரு கமலஹாசனுடைய தலைமையில் இருக்கிற மக்கள் நீதி மையம் அவங்களும் களத்துக்கு வந்திருக்கிறாங்க. மக்களவை தேர்தலை ஒட்டி கூட்டணி கணக்குகள் வெற்றி பெறுமா அல்லது மக்கள் பிரச்சனைகள் வெற்றி பெறுமா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்றைய விவாதத்தை நாம் ஒருங்கமைத்திருக்கிறோம். அந்த விதத்தில் நான் உங்களுக்கு விருந்தினர்களை அறிமுகப்படுத்துகிறேன். அதிமுகவிலிருந்து திரு மருது அழகராஜ், அதே போல திரு நாராயணன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்களுக்கான தலைவராக இருக்கக்கூடியவர். திரு தங்கத்தமிழ்ச்செல்வன் ஒரே வேட்பாளர். மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் 30 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு நிலைகளில் தன்னுடைய கருத்துக்களை தொடர்ந்து எழுதி வருகிறவர். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திரு TKS இளங்கோவன், அவரையும் நான் வரவேற்கிறேன். மக்கள் நீதி மையத்தின் சார்பாக நேரடியாக இல்லை என்றாலும் அவர்களுக்கு மிகப்பெரிய சமூக அங்கீகாரத்தை அல்லது அரசியல் அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். திரு தேக்கு தமிழன், அவரையும் வரவேற்கிறேன். இந்திய ஜனநாயக கட்சியிலிருந்து திரு ராஜேந்திரன் நம்மோடு இணைகிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகள்ல மிக சிறப்பான கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவர். ராஜீவ்காந்தி என்ற பெயரிலேயே தேர்தல் களத்தை சந்தித்தவர். அவரையும் வரவேற்கிறேன். திரு மருது அழகராஜ், கூட்டணி கணக்குகள் தான் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுக்கான உங்களுடைய ஆழமான நம்பிக்கைகளை நீங்க முன்வைக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். அந்திமடர் சிந்தி விழும் விந்தைமிகு இந்தியத்தின் 17வது மக்களவை தேர்தலுக்கான ஆயத்தத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ஒருவரல் புரட்சிக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது. இந்த நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை 2 பெரும் கூட்டணிகள் அமைந்திருக்கிறது. மகாபாரதத்தை பொறுத்தவரை மகாபாரத யுத்தத்தினுடைய வெற்றி கௌரவர்கள் 100லும் இல்லை, அந்த 100ங்கிற எண்ணிக்கையிலும் இல்லை, பாண்டவர்கள் 5 எண்ணிக்கையிலும் இல்லை. கண்ணன் என்கிற ஒற்றை கதாபாத்திரம் தான் இந்த மகாபாரத யுத்தத்தினுடைய வெற்றியையே தீர்மானித்தது. நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களைத்தான் மையமாக வைத்து அவர்தான் இந்த மகாபாரதத்தை செலுத்தக்கூடிய ஒரு பார்த்த சாரதியாக இருக்கிறார், கண்ணனாக இருக்கிறார். 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த தேசத்தை ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி ஒரு பக்கம் 5 ஆண்டு காலத்தை தான் நிறைவு செய்திருக்கிறார் திரு நரேந்திர மோடி அவர்கள். 50 ஆண்டு காலத்தில் இல்லாத ஒரு எதிர்பார்ப்பு 5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்திய திரு நரேந்திர மோடி மீது மக்கள் வைத்தார்கள். ஆனால் அந்த நம்பிக்கையில் பெரும்பான்மையான நம்பிக்கைகளை அவர் நிறைவேற்றி இருக்கிறார் என்று என் மனசாட்சி சொல்கிறது. காரணம், இன்றைக்கு ஒரு தகப்பன் 3 பிள்ளைகளை வச்சிருப்பான். 3 பிள்ளைகளும் சம்பாரிச்சு கொடுக்கறத சில தகப்பன் என்ன பண்ணுவான், வீட்டுக்கு வந்தோடனே பிள்ளைகளை கூப்பிட்டு 1ஆம் தேதி ஆனா எவ்வளவு சம்பளம் வாங்கின கொண்டா, உன் செலவுக்கு போக மிச்சத்தை கொடுன்னு பறிப்பான். இந்த 3 குழந்தைகளுடைய பார்வையில் அந்த தகப்பன் ஒரு பறிக்கிறவனா தெரியும். அந்த கோபம், அந்த தகப்பன் மேல ஒரு கோபம் இருந்துட்டே இருக்கும். ஆனால் அந்த தகப்பன் என்ன பண்ணுவான், எதிர்காலத்து 3 பிள்ளைகளுக்கும் ஒரு நிலத்தை வாங்கி வைப்பான், ஒரு சொத்தை வாங்கி வைப்பான், ஒரு கிணறு வெட்டி வைப்பான். ஆனால் அந்த தகப்பனுடைய உன்னதம் ஒரு காலத்திற்கு பிறகுதான் தெரியும். நம்ம அப்பா நம்மிடம் இவ்வளவு கராராக நடந்து கொண்டு நம்மிடம் இருந்ததை எல்லாம் பிடுங்கி வைத்ததற்கு காரணம் நமக்கான ஆளுமையை, பாதுகாப்பை, ஒரு வல்லமையை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்கிற உணர்வு அப்பனவே தப்பா புரிஞ்சுக்கிட்ட பிள்ளைகளுக்கு பின்னாடி தெரியும். அதுபோல ஒரு பொறுப்பான தகப்பனாகத்தான் நரேந்திர மோடி அவர்களை நான் பார்க்கிறேன். பொறுப்பான தகப்பன்னு மோடியை சொல்றாரு, பிள்ளைகள்னு அதிமுக சொல்றாரு. நான் டீகோட் பண்றேன்.
ஒரு ஒரு முடிக்கிட்ட அவர் பேசி முடிக்கிட்ட ஒரு நாட்டினுடைய பிரதமர் என்று சொன்னால் அவருக்கு 130 கோடி பிள்ளைகளும் அடக்கம் கார்த்திகை செல்வனும் உட்பட. நிச்சயமா சரியா? இதுல அண்ணா திமுக திமுக என்ற பாகுபாடு வேண்டாம். 17 வகையாக இருந்த வரிகளை எல்லாம் ஒருமைப்படுத்தி இன்றைக்கு ஜிஎஸ்டி மூலமா ஒரு வரி ஒழுக்கத்தை உருவாக்கினார். இன்றைக்கு பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் வந்ததற்கு பிறகுதான் நாட்டில வருமான வரி செலுத்தக்கூடியவர் 3.25 கோடியா இருந்தது, இன்னைக்கு 6.25 கோடியா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில இந்தியாவுக்கு வெளியே இருந்தும் இந்தியா மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டது, இந்தியாவுக்கு உள்ளே வந்தும் இந்தியா மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டது. ஆனால் நாட்டின் பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்ததற்கு பிறகு பொதுமக்கள் மீதான தீவிரவாத தாக்குதல் என்பதே துளியும் கிடையாது. உடனே சொல்லலாம் புல்வாமா தாக்குதல் சொல்லுவாங்க. அந்த புல்வாமா தாக்குதல் கூட வீரர்கள் மீது கோழைத்தனமாக தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலை தவிர இந்தியாவின் குடிமக்களை தாக்கக்கூடிய தைரியம் இந்தியாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய எந்த நாட்டுக்கும் இல்லை என்கிற ஒரு நிலையை நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு சாமானிய முதலமைச்சராக இருக்கிறார். எறும்பூரும் கரும்பு கொடுத்து, வெல்லம் கொடுத்து, அரிசி கொடுத்து, 100ஐ 1000ஆய் மாற்றி கொடுத்து, 6 நாள் விடுமுறை கொடுத்து, தமிழ்நாட்டு மக்கள் ஊர்களுக்கு போய் சேர்ந்த புத்தமுது பேருந்துகள் கொடுத்து, மக்கள் ஊருக்கு பத்திரமாக போய் சேருகிறார் என்பதை கண்காணிக்க போக்குவரத்து துறை அமைச்சரை கோயம்பேட்டு பேருந்து நிலையத்திலே இருக்க வைத்து ஒரு சாமானிய முதலமைச்சர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு புதிய சரித்திரத்தை ஒரு எளிமையான முதலமைச்சர் தமிழகத்திலே உருவாக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சி, நல்ல அதிகாரம் தொடர வேண்டும். இளையாட்சி தொடர்வதற்கு, மலருடைய மலராட்சி தொடர்வதற்கு, முரசு ஒழிப்பதற்கு உங்களுடைய நல்ல ஆதரவுகளை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி திரு டிகேஎஸ். பொறுப்பான அப்பா, சாமானிய முதலமைச்சர், இப்படி 2 பேர் சேர்ந்து வராங்கங்க, அவங்களுக்கு தான் வாக்களிக்கணும் அப்படிங்கிற திரு மருதுடைய பார்வை. இது மக்களுக்கு தெரிந்த ஒன்று. கூட்டணி கணக்கு என்பது கட்டாயம் வெற்றி பெறும். அதற்கு மிக அடிப்படையான தேவை ஆளுகிற கட்சிகள் மக்களை பற்றி கவலைப்படாமல் இருக்கும் பொழுது கூட்டணி கணக்கு வெற்றி பெறும். ஆனால் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணி ஆளுகிற கட்சிகளின் மக்கள் மீது அக்கறையின்மைதான். இன்றைக்கு 2 கூட்டணிகள் அமைந்திருக்கின்றன. ஒரு கூட்டணி 2 ஆண்டு காலமாக மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளுகிற கட்சிகளின் தவறுகளை சுட்டிக்காட்டி ஒன்றாக இணைந்து போராடி ஒன்றாக களத்திலே நின்று எதிர்த்த கட்சிகள் கூடிய ஒரு கூட்டணி. 2வது கூட்டணி நேற்று வரை அவரை திட்டிவிட்டு இன்றைக்கு இவர் சரியில்லை என்று சொல்லிவிட்டு, ஆளுகிற 2 பேருமே சரியில்லை என்று சொல்லிவிட்டு தேர்தல் வசதிக்காக சேர்ந்த ஒரு கூட்டணி. 2வதாக மோடியை அவர் தந்தை ஸ்தானத்தில் வைத்தார். தந்தை சரியான தந்தையாக இருக்க வேண்டும், பிள்ளைகளை பற்றி கவலைப்படாத தந்தையாக இருக்க வேண்டும். இப்பொழுது எங்கள் குழந்தைகள் படித்துவிட்டு வேலை வாங்கி தராத ஒரு தந்தையை பார்க்கிறார்கள். இந்த தந்தைக்கு அந்த பிள்ளை மீது ஒரு கவனம், இந்த பிள்ளை மீது ஒரு கவனம். இந்த பிள்ளை முஸ்லிம் பிள்ளை, இது வேண்டாம். இது கிறிஸ்தவ பிள்ளை, இது வேண்டாம். இது இந்து பிள்ளை, இந்த பிள்ளை மட்டும் இருந்தால் போதும் என்று நினைக்கிற தந்தை. இப்படி தந்தை என்று அவர் சொன்னதை நான் ஏற்றுக்கொண்டால், இந்த தந்தைக்குரிய தகுதியோடு அந்த தலைவர் இருக்கிறாரா என்றால், பிள்ளைகளிடையே வேறுபடுத்தி பார்க்கிற தந்தை, பிள்ளைகளுக்கு வேலை வாங்கி தராத தந்தை, பிள்ளைகள் பசியோடும் பட்டினியோடும் இருக்கும் பொழுது கண்டுகொள்ளாத தந்தை, பிள்ளைகளுக்கு ஆபத்து கஜா புயல் போன்ற வடிவங்களில் வரும்பொழுது போய் பார்க்காத தந்தை, இப்படி இந்த தந்தைக்கு பல முகங்கள் இருக்கின்றன. எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த விமர்சனத்திலே தான் நாங்கள் வைக்கிறோம். கூட்டணி கணக்கு என்றாலும் அந்த கூட்டணி எப்படி இணைந்திருக்கிறது, நேற்று வரை முரண்பட்டவர்களா அல்லது ஒன்றாக பணியாற்றி வந்தவர்களா என்று பார்க்க வேண்டும். மக்கள் பிரச்சனையா என்றால் மக்கள் பிரச்சனைக்கு தான் முக்கியத்துவம், கூட்டணி அதற்கு வலு சேர்ப்பது என்ற வகையிலே இந்த தலைப்புக்கு 2மே காரணிகளாக நான் கருதுகிறேன். நன்றி டிகேஎஸ். கூட்டணியில முரண்பட்ட கூட்டணியான ஒரு கருத்தை முன் வச்சுட்டே இருக்கீங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி முரண்பட்டாங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி முரண்பட்டாங்க. முரண்பட்டது முரண்பட்டதான். உங்க அணியில 3 வருஷத்துக்கு முன்னாடி முரண்பட்டவங்களா இருப்பாங்க.
ஆளுகிற அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டி காட்டுவதிலே இவர்கள் விலகவில்லை. ஒருவேளை சேர்ந்து சுட்டி காட்டாமல் எதிர்த்து சுட்டி காட்டியிருக்கலாம். இப்பொழுது சேர்ந்து சுட்டி காட்டுகிறார். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு தமிழரசன், இரண்டு அணிகளிலும் இல்லாமல் மூன்றாவதாக ஒரு அணி அப்படின்ற ஒரு தேவை எங்கிருந்து வருகிறது? மூன்றாவது ஒரு மக்கள் அணி உருவாக வேண்டும் என்பது மக்களின் தேவையாக இருக்கிறது, எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அது மட்டுமே கடந்த காலங்களில் இருந்து மக்களுக்கான முழு விடுதலையை, அரசியல் தெளிவை, நிரந்தரமான தீர்வுகளுக்கான வழியை உருவாக்குவதற்கு தமிழகத்தில் இன்றைக்கு உடனடி தேவை ஒரு மூன்றாவது சக்தி தான். அந்த மூன்றாவது சக்தி எது என்பதை இன்றைக்கு மக்கள் தீர்மானிப்பார்கள். அந்த சக்தி வெற்றியடைகிற சக்தியாக இருக்கும். இன்னொரு செய்தி, நாம் அனைவருக்கும் வாக்குரிமை வழங்கினோம். அதை 21 வயதிலிருந்து 18 வயதாக குறைத்தோம். ஆனாலும் ஒன்றை இதுவரையிலே கட்டாயப்படுத்தவில்லை. ஒவ்வொருவரும் வாக்களித்தாக வேண்டும் என்பதை இதுவரையிலும் நாம் கட்டாயப்படுத்தவே இல்லை. ஆக 80% மேலாவது எப்போதாவது பதிவளிக்கப்பட்டிருக்கிறதா? தேர்தல் அறிக்கையில கொடுக்கிற வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை நிறைவேற்றுங்க, அப்புறமா வாக்களிக்கணும் அப்படிங்கிற சட்டத்தையும் நிறைவேற்றணும். நீங்க சொல்றது உங்க கருத்துல எனக்கு உடன்பாடு. அதைத்தான் நான் சொல்ல வரேன். 80% எந்த தேர்தலிலும் 80% மேலாவது வாக்கள் பதிவாயிருக்கா? அது வராத 20% மக்கள் வாக்குகள் யாருடைய வாக்குகள்? யாருடைய வாக்குகள்? அது இதுவரையிலும் கணக்கிலே எடுக்கப்படவில்லை. இந்த நாட்டின் குடியரசுத் தலைவராக இருந்த திரு பிரணாப் முகர்ஜி ஒரு முறை சொன்னார், என்னுடைய தேர்தல் கணக்கிலே 51 என்பது 100%, 49 என்பது 0. 51 வாக்குகள் பெற்றவன் பதவியை பிடிப்பான், 49 வாக்குகள் பெற்றவன் ஒரே ஒரு வாக்கு வித்தியாசம் என்றாலும் நடுத்தருவில் நிற்பான். இது நம்முடைய தேர்தல் ஜனநாயகத்தினுடைய சிறப்பு பண்பு. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நடைமுறை. எனவே இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் எப்போதுமே எப்படி வைக்கிறது? இந்த 51% எட்டணும், 51 எட்டணும், பதவியை பிடிக்கணும், பதவியை தக்க வைக்கணும், நானும் நீ சேர்ந்தால் ஆட்சியை பிடிப்போம், அதிகாரத்தை பிடிப்போம், அதை பங்கிட்டுக் கொள்ளுவோம், அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளுவோம். அதிகாரத்தை பிடிப்பது எப்படி, அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது என்பது, அதிகாரத்தை சுவைப்பது எப்படி? இதற்காகவே கூட்டணிகள் உருவாகிறது. ஆனால் மக்களோடு யார் கூட்டணி? மக்களுடைய பிரச்சனைகளின் அடிப்படையிலே தான் வாக்களிக்கிறார்களே தவிர. சின்ன குறுக்கீடு, நமக்கு கூட்டணிக்கு முயற்சிப்போம், பெரிய கட்சிகள் வந்தா சந்தோஷம் இணைவோம்னு சொல்லுவோம், யாரும் வரலன்னா மக்களோட கூட்டணி. இந்த மக்கள் நீதி மையத்தை கேட்கிறேன், திமுகவை விட்டு காங்கிரஸ் வந்தால் நாங்க கூட்டணியில சேருவோம் சொன்னாரு. ஏற்கனவே உங்கள் கருத்துக்கு உடன்பட்டேன், இதற்கு நான் எதிர்ப்படுகிறேன். இப்போது பதில் சொல்லுகிறேன். இந்த 2014 பாஜகவினுடைய பெரிய அபாரமான வெற்றிக்கு பிறகு டெல்லி தலைநகர்ல, இந்திய தலைநகர்ல, டெல்லி தலைநகர்ல ஒரு தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலுக்கு புதியவரான, அரசியலுக்கே புதியவரான, வருமான வரித்துறையிலிருந்து வந்த ஒரு அதிகாரி கேஜ்ரிவால் ரிசைன் பண்ணிட்டு வெளில வந்தார், கட்சி தொடங்கினார். அவர் பாஜகவை, காங்கிரஸ் கட்சியை 2 வீழ்த்திட்டு முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஏன் நாங்க முடியாதா? எங்கள் மக்கள் நீதி மையமோ நாங்களோ இணைந்து எங்களை செயல்படுத்த முடியாதா? இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, இந்திய தலைநகரில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மக்கள் பிரச்சனைகள் மலிந்து கிடக்கிறது, அவர்கள் தேவைகள் அதிகமாக இருக்கிறது, அவர்கள் பாதிப்புக்குள்ளாய் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்தில் இருக்கிறவர்களுக்கு அதிகாரம் பதவி பசி ஆக இப்படிப்பட்ட பதவியோடு இப்ப கூட்டணி என்றால் மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள். இடியல் கிடைக்கும் கட்டாயம். தமிழகத்தில் இந்த உங்களுடைய கூட்டணி கணக்குகள் சரியும், அது பொய்த்து போகும், அது தோற்று போகும். நன்றி திரு நாராயணன். பதவி அதிகாரத்துக்காகத்தான் கூட்டணிகள் அமைகின்றன, ஆட்சி அதிகாரத்தை தக்க வைப்பதற்காகவே நடக்கிற கூட்டணிகளை இன்றைக்கு இருக்கிற மக்கள் ஏற்க தயார் இல்லைங்கிறார். அப்படின்னு இவ்வளவு நேரம் நண்பர் சேக்கு தமிழரசன் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. பலமுறை கூட்டணியில் இருந்தவர். மோடிய நம்ம நண்பர் மருது அழகராஜ் தந்தையாக பார்க்கிறார். ஆனால் மோடி இந்த நாட்டிற்கு, பாரத தாய்க்கு மகனாக பார்க்கிறார். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் தந்தையாய், தாயாய், சகோதரியாய், சிநேகிதனாய், சகோதரனாய் பார்த்ததால் தான் தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவரை அவர் உடல்நலம் சரியில்லாத போது வந்து பார்த்து, நீங்கள் என் வீட்டிற்கு வாருங்களேன், உங்கள் உடல்நலத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னார்.
அந்த மகன்கள் இப்பொழுது தந்தை சரியில்லை என்று மோடியை சொல்கிறார்கள். என்ன வேடிக்கை பாரு. அவங்க என்ன இதுதான். சொல்றாங்கன்னா தலைவர்களாக இருக்கிற- விஷயமே. அதாவது திரு நாராயணன் அவர் என்ன சொல்றாருன்னா, தலைவர்களாக இருக்கிற மகன்கள்ல தொண்டர்களாக இருக்கிற மகன்களையும் சேர்த்து பார்க்கணுமே, பார்க்கலையேன்றாங்க. 1.5 லட்சம் ஈழத் தமிழர்களை காவு கொடுத்து இப்படிப்பட்ட மோசமான நிலைக்கு தள்ளிய திமுக மற்றும் காங்கிரசுடன் கூட்டணி எந்த மானமுள்ள தமிழனாவது வைத்துக் கொள்வானா என்று கேட்ட வைகோ அவர்களுடன் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிற நண்பர் TKS இளங்கோவனுடைய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பாஜக அதிமுகவை பற்றி அந்த கூட்டணி பத்தி பேசலாமா? தந்தை முஸ்லீம் பையன், கிறிஸ்துவன் பையன், இந்து பையன் பார்த்தாரு. ஜன்தன் அக்கௌண்ட முஸ்லிம் ஜன்தன் அக்கௌண்ட்னு வைக்கல, கிறிஸ்டியன் ஜன்தன் அக்கௌண்ட்னு வைக்கல, இந்து ஜன்தன் அக்கௌண்ட் இல்ல. ஆயுஷ்மான் பாரத் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் 5 லட்சம் ரூபாய் காப்பீடு வந்திருக்குதுல்ல, அது முஸ்லீம் ஆயுஷ்மான் பாரத், கிறிஸ்டியன் ஆயுஷ்மான் பாரத் இல்ல. அது போல முத்ரா வங்கி ஆகட்டும், அனைத்து நலத்திட்டங்களும் மதசார்பற்றுத்தான் போயிருக்கிறது. ஆனால் எதிர்கட்சியினருக்கு மதம் பிடித்திருக்கிறது. அதனால் தான் அவர்களை மதவாத கட்சிகள் என்று சொல்கிறோம். நன்றி நாராயணன். திரு தங்கச்செல்வன், சேக்கு தமிழரசன் உங்களுக்கு ஒரு அடிப்படையில் ஒரு விஷயத்தை முன் வச்சுட்டாரு. இங்க கூட்டணிகள்லாம் விஷயம் இல்லைங்க, மக்கள் பிரச்சனைகள் தான் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுடைய கருத்து. இப்ப சார் நீங்க கூட்டணியா இல்ல மக்கள் பிரச்சனையா நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறும், நல்ல தலைப்பு. அந்த தலைப்புக்குள்ள நம்ம தலைவர்கள் பேசி வந்தா நல்லதுன்னு நான் கருதுறேன். இன்னைக்கு நாட்டுல என்ன பிரச்சனை? 5 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் நாட்டை ஆண்டுச்சு. அந்த காங்கிரஸை தூக்கி எறியணும், நாட்டுக்கு எதுவுமே செய்யல, புதிய அரசு வந்தாத்தான் நல்லது அப்படின்னு தூக்கி எறிஞ்சிங்க. சரி, பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சு, 5 வருஷம் முடிய போகுது. இப்ப என்ன சொல்றீங்க? பிஜேபி தூக்கி எறிஞ்சாதான், இவ எதுவுமே பண்ணல, புதிய அரசு வரணும்ன்றீங்க. ரைட். இப்ப இருக்கிற ஆட்சி பேசினவங்க சொன்னாங்க, அண்ணன் TKS உட்பட எல்லாருமே, அண்ணன் நாராயணன் உட்பட, பாரத பிரதமராக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், ஒரு 5 வருஷத்துல மக்களுக்கு என்ன ஸ்கீம் கொடுக்கலாம், அதுல என்ன பலன், அதுல என்ன தீமைகள், இது எல்லாருக்கும் யதார்த்தமான உண்மை. நோட்டை மாத்தினீங்க, 1000 ரூபா நோட்டு செல்லாது, 500 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு ஒரு நாள் நைட்ல டிக்ளேர் பண்ணீங்க. கள்ள நோட்டை கண்டுபிடிப்பீங்க. பார்த்தா 100% ரூபாய் போய் கொடுத்துட்டான் பேங்க்ல, வச்சிருந்த ரூபாய் பூரா கள்ள நோட்டு இல்லை, ஃபெயிலியர். ஜிஎஸ்டியை கொண்டு வந்தீங்க. அன்னை சொன்னார் நம்ம பங்காளி, ஜிஎஸ்டியை போட்டு பெட்ரோல் டீசலை தவிர மற்ற பொருளுக்கு பூரா ஒரே வரியை கொண்டு வந்தீங்க, பாராட்டுறேன். அப்படி கொண்டு வந்ததின் விளைவு சிறு குறு தொழில் 3 லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அடைச்சிட்டான். என்னால ஜிஎஸ்டி கட்ட முடியலடா, எனக்கு தொழிலே வேணாம்டா, உங்களை நம்பி ஓட்டு போட்டதுக்கு எங்க குடும்பம் தானே தெருவில் நிற்கின்ற. இன்னைக்கு ரெண்டுமே அட்டர் பிளாப்பு. இங்க தமிழ்நாட்டில் ஒரு அரசு நடந்துகிட்டு இருக்கு, அம்மா அரசு என்று ஒரு அரசு. அந்த நிலைப்பாட்டில் பிஜேபி, அதிமுக எத்தனை கருத்து வேறுபாடு, எவ்வளவு சண்டை. நாங்க சொல்லல, நீங்களாத்தான் பெருந்தலைவர்கள். மோடி ஒரு பக்கம் சாடுறாரு, அமித்ஷா ஒரு பக்கம் சாடுறாரு, இங்க ஒரு பக்கம் தம்பித்துறை ஒரு பக்கம் சாடுறாரு, அன்வர் ராஜா ஒரு பக்கம் சாடுறாரு. இப்ப என்னடான்னா நாங்க தாத்தா பிள்ளை பாட்டேன் மகன்றீங்க. மக்கள் ரசிக்க மாட்டாங்க சார். நீங்க ஒரு காலத்துல பேரறிஞர் அண்ணா தமிழ்நாட்டில் முதலமைச்சரா வந்த பிறகுதான் மாநில கட்சிக்கு ஒரு அந்தஸ்து எல்லா மாநிலங்களுக்கும் வந்துச்சு. இன்னைக்கு நிலைப்பாடு மக்கள் விழிப்போடு இருக்கா. என்னடா பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு என்ன முற்றுப்புள்ளி, அதைத்தான் கேட்கிற மக்கள். எங்களுக்கு என்ன நன்மை செய்ய போற, வேலை வாய்ப்பை கொடு, தொழிற்சாலையை பெருக்கு அப்படின்ற நிலைப்பாட்டில் இன்னைக்கு மக்கள் இருக்காங்க. அந்த நிலைப்பாட்டை விட்டுட்டு நீங்க கூட்டணி அமைச்சிட்டா நாங்க தேர்தலில் ஜெயிச்சிருவோம், இந்த மக்கள் என்ன கேன பெயிண்ட் பார்த்தீங்களா, எல்லா நேரத்திலும் இது பண்றதுக்கு. ஆகையினாலதான் நாங்க என்ன சொல்றோம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் யதார்த்தமா நாங்க ஒரு கட்சியை தொடங்கி எங்க ரெட்டல அதிமுக மீட்டணும்ன்ற வேலையில நம்ம எங்க துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் போறாரு. என்ன காரணம் நீங்க சொல்லலாம். என்னப்பா உங்களுக்கு செல்வாக்கு இருக்கு, நீங்க 40 நாடாளுமன்றத்தில் நிக்கிறீங்க, 18 சட்டமன்ற இடைத்தேர்தல் நிக்கிறீங்க, நீங்க என்ன அவ்வளவு பெரிய கட்சியா, எம்ஜிஆரா கலைஞரா அம்மாவான்னு கேட்பீங்க.
2000 ரூபாய் நோட்டு இருக்கு, 500 ரூபாய் நோட்டு இருக்கு, 6000 ரூபாய் நோட்டு இருக்கு. அதுல எடுபடாதுங்க, பணமெல்லாம் எடுபடாதுங்க. இந்த காலத்துல பணம் எடுபடாது. கூட்டணியை விரும்பாம நாங்க தேசிய கட்சிகள் வேணாம், மாநில கட்சிகள் வேண்டும்னு சொன்னதின் நோக்கமே 52ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க கூட்டணி வச்சு தமிழ்நாட்டின் உரிமைகளை எதவாயில் வாங்கியிருக்கீங்களா? முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை 152 அடி உயர்த்தலாம்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் போய் போராடி அம்மா வாங்கினாங்க. அதை இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சா? பிஜேபி சர்க்காரா இருக்கட்டும், காங்கிரஸ் சர்க்காரா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் நீங்க போராடுறீங்கல்ல, உங்களால அதை பேசி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதா? முடியல. நீட் தேர்வை விளக்க முடியல. இலங்கை தமிழ் பிரச்சனையை திமுக கூட்டணி நிறைவேற்ற முடியுமா? முடியாது. சோ நாங்க மாநில கட்சிகள் தனியா நின்று எஸ்டிபிஐ ஒன்னு சேர்ந்திருக்கப்ப எங்க கூட நேர்மையா மக்களை பாக்குறோம். நாடாளுமன்ற தேர்தலில் எங்க தேர்தல் அறிக்கையிலும் சொல்லி இருக்கோம் என்னென்ன பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டில், மாநில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றதுனால கூட்டணியே இல்லாம அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 40லும் 18லும் வெற்றியை பெறுவோம். வாஜ்பாய் அவர்களோட கூட்டணியில ஜெயலலிதா இருந்தாங்க. அதுக்கு பிறகு இவங்களோடய மாறி மாறி இருந்திருக்காங்க. கூட்டணிகள் இல்லாமல் நாங்கள் போனோம்னு டிடிவி தினகரனும் அதுல பொருளாளராக இருந்தவர், அதிமுகவில் நாடாளுமன்ற உறுப்பினராக போனவர், எல்லா கூட்டணிகளோடு தானே போனீங்க. இப்ப என்ன திடீர்னு கூட்டணிகள்லாம் அப்படி வந்து ஒட்டுமொத்தமா எல்லாமே தப்புன்னு ஒரு பார்வையை முன் வைக்கிறீங்களா? நல்ல கொஸ்டின். நான் சொல்றேன், உண்மையிலே அம்மா இருக்கிற வரைக்கும், கலைஞர் இருக்கிற வரைக்கும் அவங்க எடுக்கிற முடிவு அதுக்கு கட்சிக்காரங்களும் கட்டுப்பட்டாங்க, மக்களும் கட்டுப்பட்டாங்க. இப்ப எல்லாம் அப்படிலாம் யாரும் திடீர்னு முடிவு எடுத்து நீங்க ராஜேந்திரன் கூட்டணிகள் அப்படிங்கறதுதான் வந்து இன்னைக்கு தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கக்கூடியதுன்னு நம்புறீங்களா? கூட்டணி கணக்கு என்பது இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய பார்வையாளர்களுக்கும் தெரியும். பல நேரங்களில் கூட்டணி கணக்கு வகுத்தல் கணக்காக மாறி இருக்கிறது. கூட்டணி கணக்குகள் கழித்தல் கணக்குகளாகவும் மாறி இருக்கிறது. ஆனால் நடைபெற உள்ள இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய கணக்குகள் 40 தொகுதியிலும் பெருக்கல் கணக்குகளாக மாறவிருக்கிறது என்பதை கடந்த 2-3 வாரங்களாக தமிழக மக்களுடைய உள்ளத்தில் எழுந்திருக்கின்ற இந்த உணர்ச்சியும் உத்வேகமும் காட்டிக் கொண்டு வருகிறது. பொதுவாக இந்த கூட்டணிகளில் 40 தொகுதிகளிலுடைய வெற்றி யாருக்கு என்கின்ற கணக்கு இப்பொழுது நாம போடுகிறோம். அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு அது இன்னா 40, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையான கூட்டணிக்கு அது இனியவை 40ஆக அமையும் என்பதை இந்த வரலாறு சொல்லும். இன்னா 40 இனியவை 40 முடிவு செய்யறது மக்கள் தான். அந்த மக்களுடைய தன்னெழுச்சியான ஆர்ப்பரித்து வருகின்ற அந்த அலைகடல் போல் ஸ்டாலின் அவர்களுடைய கூட்டங்களுக்கும், அதை போலவே ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவர்கள் பேசுகின்ற அந்த கூட்டணிக்கும் வாக்காளர்கள் வாக்குகளை சேகரிப்பதற்காக கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் செல்லுகின்ற பொழுது பொதுமக்கள், அரசியல்வாதிகள், நடுநிலையாளர்கள் என்று அனைத்து தரப்பு மக்களுக்கும் அவர்களை ஆற தழுவி வரவேற்கின்ற அந்த ஆரவாரம் தான் 40ம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இனியவை 40ஆக அமையும் என்கின்ற நம்பிக்கையினை எங்களுக்கு உருவாக்கி இருக்கிறது. கடந்த வாரம் திருவாரூரிலே தொடங்குகிறார் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரத்தை. அதற்கப்புறம் தஞ்சாவூரிலே தொடங்கினார். அதற்கப்புறம் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் போட்டியிடுகின்ற இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முசிறியிலே அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை நடத்துகிறார். அதற்கப்புறம் தர்மபுரியிலே நடத்துகிறார். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி என்பதற்காக சொல்லவில்லை. கடந்த 20 ஆண்டுகளில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் நடத்துகின்ற பிரச்சார கூட்டத்திற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்து அந்த பிரச்சார கூட்டத்தை மாநாடாக வெற்றிகரமாக நடத்தி காட்டிய வரலாறு இப்பொழுது படைத்துக் கொண்டு வருகிறார்கள். இது எல்லாம் ஒரு அரசியல் கட்சி பிரச்சார கூட்டத்தை நடத்தும் ஓபிஎஸ் நடத்துகிறார், இபிஎஸ் நடத்துகிறார், அதிமுகவுடைய அணியிலே இருப்பவர்கள் நடத்துகிறார்கள், அவர்களும் நடத்துகிறார்கள். அவர்களுக்கும் மக்கள் செல்கிறார்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் நடத்துகின்ற கூட்டங்களில் எல்லாம் தொண்டர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணியில் மக்கள் அவர்களாகவே வருகை தந்து அவர்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறார்கள். அது மாத்திரமல்ல,
ஒரு நிமிஷம். இல்ல, அது அது நான் உங்க கூட்டணி தலைவர் திமுகவினுடைய முதுபெரும் தலைவர் ஆமா. கலைஞர் அவர்களோட ஆமாங்க. ஒரு 5 நேர்காணல்கள் நடத்தியிருக்கேன். ஆமா. பல நேரத்தில் அவர் சொன்ன விஷயத்தை உங்களுக்கு நினைவூட்டுற, கூட்டம்லாம் நல்லாதாயா வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு வருதா பாப்போம்னார். அதனால கூட்டம் மட்டுமே நம்ம வந்து அளவீடா வைக்க முடியுமான்ற இல்ல, கேள்வி. அது எந்த சூழ்நிலையில் வந்தது என்றால், எம்ஜிஆர் அவர்கள் இருந்த அந்த 11 ஆண்டுகள் அவர் ஆட்சியில் இருந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் 72 இருந்து மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு அரசியல் கட்சியாக தமிழகத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்கின்ற ஒரு சூழ்நிலையில் எம்ஜிஆருடைய ஆட்சியில் நடந்த தவறுகளை எல்லாம் கலைஞர் அவர்கள் தன்னுடைய நாவன்மையாலும் அரசியல் திறனாலும் மக்களிடத்திலே கொண்டு போய் அதை ஒரு பிரச்சார பொருளாக மாற்றிய நேரத்தில் எம்ஜிஆருக்கு ஆதரவாக இருந்தவர்கள் கூட கலைஞருடைய சொற்பொழிவினை கேட்டு அவருடைய தமிழின் சுவையை பருக வேண்டும் என்பதற்காக 10,000 மக்கள் கூடுகின்ற இடத்தில் 20,000 மக்கள் கூடினார்கள். எனவே அந்த 10,000 வாக்குகள் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள். ஆனால் மேற்கொண்டு வருகின்ற 10,000 வாக்குகள் என்பது கலைஞருடைய அரசியல் ஆளுமைக்காக வர வைக்கப்பட்டது. எனவே அந்த சூழ்நிலையிலே கலைஞர் சொன்னார், கூட்டம் அதிகமாக வருகிறது, ஓட்டுகள் வரவில்லை என்று சொன்னு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நிற்கின்ற கூட்டணி எல்லாம் யார் என்று பார்த்தால், நாடு முழுவதும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியும் தமிழகத்தினுடைய மக்களால் புறக்கணிக்கப்பட்ட இன்னொரு அரசியல் கட்சியும் சேர்ந்து, ஆக ஒட்டுமொத்த மக்களாலும் புறக்கணிக்கப்பட்டவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். கடந்த ஆனா இதையெல்லாம் முடிவு பண்ண வேண்டியது புறக்கணிக்கப்பட்டவர்களான்னு மக்கள் முடிவு பண்ணாங்க. தேர்தல் தானே முடிவு செய்யுது, அதுக்குதான் தேர்தல் களம். ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்கள் மக்கள் என்பதை நாங்கள் மனப்பூர்வமாக மதிக்கிறோம். அதனால்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று அண்ணா சொன்னதற்கு காரணம், ஜனநாயகத்தில் உச்சபட்ச அதிகாரம் உள்ள அமைப்பு எது என்று சொல்லி கேட்டால் இந்த மக்கள் மன்றம் தான். ஆனால் மத்தியிலே இருக்கின்ற ஒரு ஆட்சியை மாற்றுவதற்காக மாத்திரம் இந்த தமிழ்நாட்டு மக்கள் இந்த அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு தரவில்லை. மத்தியிலே இருக்கின்ற ஆட்சி அகற்றப்பட்டால் அவர்களுடைய கருணை பார்வையிலேயே தொங்கி நின்று கொண்டிருக்கின்ற இந்த மாநில அரசு தானாகவே வீட்டிற்கு சென்றுவிடும் என்கின்ற நம்பிக்கையில் ஒரே கல்லில் 2 மாங்காயை அடிப்பதை போல ஒரே வாக்கில் மத்திய அரசையும் வீட்டுக்கு அனுப்பலாம், இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற மாநில அரசையும் வீட்டுக்கு அனுப்பலாம் என்கின்ற தொலைநோக்கு பார்வையோடு இந்த தமிழக வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதனுடைய வெற்றியை நாளைய சரித்திரம் அது உங்க நம்பிக்கையா இருக்கு. நிறைய கேள்வி இருக்கு உங்கள்கிட்ட, நான் தொடர்ந்து பேசுறேன். ராஜீவ் காந்தி, இவ்வளவு பெரிய கூட்டணிகளாக இன்னைக்கு நிக்கிறோம், அதிகாரம் அதை அடைவதற்கான எல்லா வகையான ஆயுதங்களும் பயன்படுத்தப்படும்னா தனித்தே நிற்கிறது அப்படிங்கிற நாம் தமிழருடைய பார்வை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு. தனித்து நிற்கிறதுல இன்னும் கூடுதலாக 2 பேர் இப்ப வர்றாங்க. அப்ப இன்னும் ஒரு சிக்கலான ஒரு நிலை இருக்கிறதா அல்லது இன்னும் ஒரு அழுத்தம் கூடி இருக்கிறதா? எல்லாரும் பேசும்போது ரொம்ப அண்ணன் சொல்றாரு, ஒருவேளை இந்த வட்டமேஜை மாநாடு இதே பெரம்பலூரில் போன மாதம் நடந்திருந்தால் இந்த இனியவை 40 இன்னா 40 மாதிரி இருக்கும். ஏனென்றால் போன மாதம் ஒரு கூட்டணி, இந்த மாதம் ஒரு கூட்டணி. அதுதான் தேர்தல்களில் கணக்கு வழக்குகள். இந்த பெரம்பலூர் மண்ணை பத்தி நீங்க பேசுகிற போது சூடு மண் என்கிறீர்கள். திராவிட இயக்கங்களின் சமூக நிதி சாயம் ஒளிந்து கரைந்து ஓடியது இந்த பெரம்பலூரில் தான். அதிமேதாவி அண்ணன் ராஜா ஊட்டிக்கு பயணப்படுவதுதான் தெரிந்தது இவர்கள் இன்னும் சாதி பார்க்கிறார்கள் என்று. இவர்களின் திராவிட சமூக நிதி தொலைந்து போனது இங்குதான். ஏனென்றால் பொது தொகுதியில் இதுவரைக்கும் நிறுத்த முடியவில்லை. நாங்கள் சொல்கிற கோரிக்கை அதுதான். உங்களுடைய மாற்றம் என்பது மக்களிடமிருந்து வர வேண்டும் என்கிறோம். அண்ணன் அழகுராஜா பேசும்போது சொன்னார், பயங்கரவாத தாக்குதல் நடக்கவில்லை என்று. அந்நியன் பயங்கரவாத தாக்குதல் மட்டும் தாக்குதல் அல்ல, இங்கு ஆசிபாக்கள் கொல்லப்படுவதும் தாக்குதல் தான். பொள்ளாச்சியின் தங்கை என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்துகிறாலும் தாக்குவதுதான். நான் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட முடியவில்லை என்று விவசாயி சாவதும் தாக்குதல் தான். படித்தவனுக்கு வேலை கிடைக்கவில்லை என்று பட்டணியாக சாவதும் பயங்கரவாத தாக்குதல் தான். தான் விளைவித்த பொருளுக்கு விலை கிடைக்கவில்லை என்று வியாபாரி சாவதும், அதை உற்பத்தி செய்த விவசாயி சாவதும் தாக்குதல் தான். ஒரு பின்பத்தை கட்டிவிட்டார்கள். என்ன பின்பம் என்றால், தாக்குதல் என்றால் பயங்கரவாதி வருவான், குள்ளா போட்டு வருவான் என்று. அப்படி அல்ல, தாக்குதல் என்றால் ஆளுகிற ஆட்சியாளர் வருவான், அவன் காசு கொடுத்து ஓட்டு வாங்கி வருவான் என்பதை இந்த மக்கள் மன்றத்தில் நீங்க சொல்ல வேண்டும். அதில் மிக நீங்க தெளிவா இருங்க. இங்க கூட்டணி கணக்குங்கிறீங்க. இங்க திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுது இது பாசிச எதிர்ப்பு கூட்டணி. இங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிற பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாங்க. பிஜேபி ஒரு இடத்துல கூட இஸ்லாமியர்களுக்கு தொகுதி கொடுக்கவில்லை என்று. நீங்கள் எத்தனை தொகுதியை கொடுத்திருக்கீங்க இஸ்லாமியருக்கு? உங்களுடைய பாசிச கூட்டணி அதிமுக எத்தனை தொகுதி இஸ்லாமியர் கொடுத்திருக்கு? சிறுபான்மைங்கிற இடத்தில் கூட கட்சிக்காரன் கூட கொடுக்கல. திமுகவும் அதே நிலைதான். அப்ப சமூக நீதி என்பது, உங்களுடைய தத்துவார்த்தம் என்பது
இந்த மக்களை மத ரீதியாக நான் பிரிப்பேன் என்று பாஜக சொல்லி பிரிக்கிறது, சொல்லாமல் இங்கு பிரித்திருக்கிறீர்கள். இதுதான் யதார்த்தம், இதுதான் நிலை. இந்த உள்நிலையில் வாங்க 60 ஆண்டு காலம் திராவிட இயக்கங்கள் இப்போது சொல்கிறார்கள் நாங்கள் கச்சத்தீவை வைப்போம். கொடுத்தது யார் ராஜா? யார் கொடுத்தது? தேர்தல் அறிக்கையில பாருங்களேன், 70 ஆண்டு காலம் ஆண்ட கட்சிகள் நாங்கள் இதை செய்வோம் இதை செய்வோம் என்பவர்கள் எதை செய்திருக்கிறீர்கள் மக்களுக்கு? அதை சொல்ல வாங்க. இங்க தேர்தல் அறிக்கையில 1964ஆம் ஆண்டு ஒப்பந்தத்தின் மூலியமாக இங்கு வந்தவர்கள் மலையக தமிழர்கள், இதே பெரம்பலூர் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஈழத்தமிழர்களை அந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாம தான் திராவிட இயக்கம் இத்தனை ஆண்டு கால ஈழ அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறது. கட்சிகளை வளர்க்க கூட்டணி, கட்சிகள் வளர்ந்திருக்கு. எப்படி கட்சி வளர்ந்திருக்குன்னா, பாஜக வளர்ந்ததாக சொல்றாங்க, தந்தை போல் செயல்பட்டார் என்று. உண்மையில் அவர் 15 லட்சம் கொடுக்கிறார் என்று சொல்லும்போது நாங்கள் வரவேற்றோம். ஒரு தந்தையாக எல்லாம் பிடுங்கிறார் என்று பிடுங்கி கொண்டு போய் மல்லையாகையிலும் போய் நரேந்திர மோடி கையில் கொடுத்த போதுதான் நாங்கள் வைத்துக் கொண்டோம். இவர் புடுங்கியது மக்களுக்கு இல்லை, புடுங்கியது வெளிநாட்டுக்கு கொண்டு போய் கொடுத்தார் என்று. கட்சி வளர்ந்திருக்கிறது, பாஜக கட்சி வளர்ந்திருக்கிறது. மக்கள் எப்படி வளர்ந்திருக்குன்னா, 2000 போன மக்களவை தேர்தல் போட்டிக்கிற போது சொத்து கணக்கு தாக்கல் செய்யும் போது பொது தகவல் அறிக்கையில் வருது, பாஜகவுடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு வெறும் 200 கோடி. இப்போது பாஜகவுடைய சொத்து மதிப்பு 2500 கோடி. அப்படி என்றால் பாஜகவின் சொத்து மதிப்பு வளர்ந்திருக்கிறதை ஒழிய மக்கள் வளரவில்லை. வருமான வரி கட்டுகிறார் வளர்ந்தான் என்றால் அதை விட அடி முட்டாள்தனம் உலகத்தில் எதுவும் இல்லை. உழைக்கிற மக்கள் சுரண்டப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். கூட்டணி கணக்குகளால் மக்களை இவர்கள் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாற்றத்தை இந்த முறை எங்கள் மக்கள் எங்களை நோக்கி திரும்புவார்கள். நாங்கள் உறக்க சொல்கிறோம், காலுக்கு செருப்பும் பிள்ளை, கால் வைத்து கஞ்சியும் பிள்ளை, ஓடாய் ஓத்தமடா தோளா என்று உறங்கி நிற்கிற விவசாயி கூட்டம் விவசாயி என்ற சின்னத்தில் எங்களை நோக்கி குத்தும். அதுவரை காத்திருப்போம். நன்றி ரமேஷ். பொதுவா இப்ப இருக்கிற களம் எப்படி இருக்கு? நீண்ட நேரத்துக்கு பிறகு உங்களுக்கான நேரம் அது. எல்லா கட்சிகளும் பேசிட்டா உங்களுக்கு ஒரு பார்வை வரும்னு நினைச்சேன். உங்களுடைய முதல் பார்வை. என்னை பொறுத்தவரை ஒரு பத்திரிகையாளராக கடந்த காலத்தில் நடந்து விட்டதை எல்லாம் மறந்துவிட்டு நான் பேச முடியாது. ஆகவே 2 பிரதான அணிகளிலே சந்தர்ப்பவாதம் மேலோங்கி இருக்கிறது என்பதுதான் அடிப்படையான உண்மை. நண்பர் கார்த்திகை செல்வன் கூட 3 வருடத்திற்கு முன்னால் இருந்த சந்தர்ப்பவாதம் பரவாயில்லையா, 3 வருடத்துக்கு முன்னால் இருந்தது பரவாயில்லையா என்று திரு டி.கே. இளங்கோவன் அவர்களை பார்த்து கேட்டார். நான் 3 வருடங்கள் என்று கூட கருதவில்லை. 1 மாதத்திற்கு முன்பு வரை இடதுசாரிகளுடைய நிலை என்ன? தயவு செய்து இந்த அரங்கத்தில் இருப்பவர்கள் சிந்திக்க வேண்டும். 1 மாதத்திற்கு முன்பு வரை இடதுசாரிகள் நாங்கள் பாரதிய ஜனதாவையும் காங்கிரஸையும் சமதூரத்தில் வைத்துத்தான் பார்க்கிறோம். 2 கட்சிகளுக்கும் இடையே எந்த வித்தியாசமும் கிடையாது. இந்த நாட்டை நாசப்படுத்துகிற பொருளாதார கொள்கையை அமல்படுத்தியது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு, அதை தொடர்ந்து பின்பற்றுவது மோடி அரசு என்று சொல்லிதான் இடதுசாரிகள் பிரச்சாரம் செய்து வந்தார்கள். அப்படிப்பட்ட இடதுசாரிகள் இன்றைக்கு ஒரு சாக்கு, இப்போது ஆபத்து மதவாதம் தான். ஆகவே நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக அணியோடு, காங்கிரஸ் இருக்கிற அந்த அணியோடு நாங்கள் சேர்ந்து கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த சந்தர்ப்பவாதம் என்று எடுத்துக்கொண்டால், எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவை சமீப காலம் வரை விமர்சனம் செய்துவிட்டது, இப்போது எப்படி சேருகிறது என்று கேட்கப்படுகிறதோ பொதுவெளியில், அதே வாதம் இடதுசாரிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழக அணியில் பொருந்தும். அதற்கு முன்னால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், நண்பர் திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதாவது இதிலே கூட இன்னொரு கேள்வி எழுப்ப முடியும். மதவாதம் இன அழிப்பை விட கொடுமையானதா? இனம் அழிக்கப்பட்டது, 1.5 லட்சம் தமிழர்கள் அழிக்கப்பட்டார்கள், ஈழத்திலே அழிக்கப்பட்டார்கள். அந்த ஈழ இன அழிப்புக்கு முதற் காரணம் காங்கிரஸ் கட்சி தான் என்று மேடைதோறும் திருமாவளவனும் வைகோவும் பேசினார்களா இல்லையா? ஆக அது மதவாதத்தை விட இன அழிப்பு பரவாயில்லையா? மதவாதம் அதை விட கூடியதா? எனக்கு புரியவில்லை. ஆகவே இது சந்தர்ப்பவாதத்தை பொறுத்த நிலை. இப்போது அந்த திராவிட முன்னேற்ற கழக அணியின் சார்பில் புதிதாக இப்போதுதான் சில பிரச்சனைகள் தலை தூக்கி இருப்பது போல மீத்தேனை பற்றி பேசுகிறார்கள், நியூட்ரினோவை பற்றி பேசுகிறார்கள். இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்துருச்சோன்னு நான் கூட கவலையோட நெட்ல போய் பார்த்தா, இதெல்லாம் ஒரு 6-7 வருஷமா போயிட்டு இருக்கு. யூபிஏ காலத்திலிருந்து போயிட்டு இருக்கு. அப்பெல்லாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார்களா என்று எனக்கு தெரியவில்லை. அந்த அமைச்சரவையிலே முடிவெடுக்கக்கூடிய இடங்களில் இருந்தார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே போல நண்பர் சொன்னார், நம்ம தந்தையை பற்றி வந்தது. அதுல எனக்கு ஒரு ஜோக்குக்காக சொல்றேன். அது நம்ம மோடி எப்படிப்பட்ட தந்தை என்பதை இவர்கள் ஒருவருக்கு பதில் சொல்லிக் கொண்டார்கள். இதற்கு முன்னாடி ஒரு தந்தை இருந்தார், மன்மோகன் சிங் என்ற ஒரு தந்தை.
அவர் எப்படின்னா எல்லோரும் தவறு செய்து கொள்ளுங்கள், என்னுடைய நாற்காலி பத்திரமாக இருந்தால் போதும். அவருடைய 1 பாயிண்ட் அஜெண்டாவே டு கீப் his chair very safe, அவ்வளவுதான். ஆகவே மக்கள் இந்த பிரச்சனைகளையும் யோசிப்பார்கள் என்றுதான் நினைக்கிறேன். 2 அணிகளுக்கிடையே கடுமையான போட்டி உருவாகி இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். பரப்புரையில திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பெரும் கூட்டம் வருகிறது. இன்றைக்கு ஊடகங்களுடைய கணிப்பும் திராவிட முன்னேற்ற கழக அணி முன்னிலை வகிக்கும் என்கிற ஒரு கணிப்பு இருந்தாலும் கூட, ஆனால் ஸ்வீப் என்பதெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைத்திருக்கிறது. அதே போல மத்தியிலே உறுதியான ஆட்சியை தரக்கூடியவர்கள் யார், தேசத்தினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடியவர்கள் யார் என்கிற கேள்வியெல்லாம் மேலோங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நகர்ப்புறங்களில். அப்படி நகர்ப்புறங்களில் அந்த கேள்விகள் எல்லாம் மேலோங்கும் போது அந்த போட்டி கடுமையானதாகத்தான் இருக்கும். அந்த வகையில் திரு கமலஹாசன் அவர்களுடைய கட்சியாகட்டும், அதே போல மதிப்புக்குரிய நாம் தமிழர் திரு சீமான் அவர்கள் தொடர்ந்து தனித்து போட்டியிடுகிறார். நண்பர் தினகரன் அவர்கள் அமமுக போட்டியிடுகிறது. இவர்களெல்லாம் யாருடைய வாய்ப்பையாவது கெடுக்கிறவர்களாகத்தான் இருப்பார்களே தவிர வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று நான் நினைக்கிறேன். இந்த அளவில் என்னுடைய முதல் சுற்று கருத்துக்களை நம்ம நன்றி திரு தங்கத்தமிழ்ச்செல்வன். இப்ப தனித்து நிற்கிறவர்களுடைய இடத்தை ஒருவேளை நீங்க உங்களுக்கான ஒரு அதீத நம்பிக்கை இருக்கலாம். 40 தொகுதியில தனித்து நிற்கிறீங்க, ஒரு இடம் கூட்டணிக்கு. இப்போ ஸ்பாயிலிங் போட்டாதான் இருப்பாங்க. தொடர்ந்து வைக்கிற விமர்சனம், இவங்க யாரோ ஒருத்தருடைய வெற்றியை கெடுக்கிற இடத்துல இருப்பாங்களே தவிர இவங்க வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற இந்த பார்வை இருக்குல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? நல்ல கேள்வி. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், பல விவாதங்கள்ல பேசியிருக்கேன். அம்மாவும் கலைஞர் இருக்கிற வரைக்கும் இந்த நிலை. சத்தியமா யதார்த்தமா பேசுறேன். இன்னைக்கு இருக்கிற யதார்த்தம் வேற. மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க சார். இவங்கனாலதான் நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கு. நீங்க இப்ப திமுக பெரிய கூட்டணி, இந்த ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுறதுன்னு ஒரு மனநிலை இருக்குல்ல, நீங்க பல ஆண்டுகளா களத்துல இருக்கிறாங்க, அது ஒண்ணு இருக்கத்தானே செய்துன்னு நான் கேட்கிறேன். 2 தலைவர்கள் இல்ல, புது தலைமை. இப்ப திரு ஸ்டாலின் ஒரு தலைமையை ஏற்றிருக்காரு, எங்கிட்ட எடப்பாடி ஒரு தலைமையை ஏற்றிருக்காரு. 2 தலைமையுமே நாங்க ஏற்கனவே ஆர்கே நகர்ல வீழ்த்திருக்கோம். நீங்க எடப்பாடி தலைமைன்னு தான் சொல்றீங்களா? ஆமா, 2 தலைமையுமே ஆர்கே நகர்ல வீழ்த்திருக்கோம். பெரிய விஷயம் அது. நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க. அந்த சாதாரணமா நினைச்ச நேரத்துல கூட அதை ஜெயிச்சோம். இப்ப நீங்க சாதாரணமா தான் நினைக்கிறீங்க. நாங்க பிரிச்சு சில கட்சிகள் ஜெயிக்கும் நினைக்கிறீங்க. சத்தியமா அது வல்ல களம். இன்னைக்கு மக்கள் யார் வந்தா நன்மை செய்வாங்கன்ற எண்ணத்துல இன்னைக்கு மக்கள் என்ன இருக்கு. நிச்சயமா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெறும். ஸ்டாலின் எடப்பாடி அப்படிதான் பாக்குறீங்களா? கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் ஒருத்தர் இருக்காருங்க, அவரை விட்டுட்டே பேசிட்டு இருக்கிறீங்க. நாரதர் நம்ம பழத்தை கொண்டு சண்டை அரைக்கிற மாதிரி அவரை ஆரம்பிச்சு நினைக்கிறேன். நான் நீங்க தலைமைன்னு ஏத்துக்கிட்டீங்க, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளையும் சேர்த்துக்குங்க, இப்ப நான் ஒருங்கிணைப்பாளையும் சேர்த்துக்குங்க, துணை முதல்வரையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டாலும் கூட நான் கேட்கிறேன் சார், யதார்த்தமா சார், தர்மத்தை எதுக்கு சார் நடத்தினாரு துணை முதல்வர்? எதுக்கு நடத்தினாரு? இது ஊழல் ஆச்சு, நான் அந்த வீட்டுக்கு வரட்டுவேன், ஒரு குடும்பத்தின் பிடியிலிருந்து வெளியே வருவேன் அப்படின்றாருல. இப்ப என்ன நடந்துச்சு? சேர்ந்துக்கிட்டீங்க, உங்க பையனுக்கே தேனில சீட்டு தரீங்களே சார், என்ன சார் நியாயம்? மக்கள் பார்க்க மாட்டாங்களா? அப்ப சுயநலத்துக்கு தான் நீங்க உங்க பதவி, உங்களுக்கு துணை முதல்வர், உங்க பையனுக்கு சீட்டு, உங்களை நம்பி வந்தவங்களுக்கு அப்புறம் தெருவில் விட்டீங்க. இப்ப யாருக்கும் சீட்டு இல்லை, எதுவும் இல்லை. சரி, தேனியில பிரச்சார கூட்டத்தில் இதெல்லாம் வைங்க. நான் திரு மருதிட்ட கேட்கிறேன். இந்த பிரச்சனையை அதிமுக முதல் முறையாக எதிர்கொள்றது. தொடர்ந்து ஜெயலலிதா அவர்கள் வைத்த விமர்சனம், திமுக மீது வைத்த விமர்சனம், குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல் அப்படின்னு. இந்த முறை அந்த விமர்சனத்தை வைக்க முடியாத இடத்துல மட்டும் இல்ல, திமுக தலைவர்கள் இதுவரைக்கும் என்ன சொன்னாங்களோ, வாரிசுகள் அல்லங்க, கொள்கைகளை தாங்கி பிடிக்கக்கூடியவர்கள், போராட்டங்கள்ல முன்னணியில் இருந்தவங்க, அப்படிதான் வாய்ப்பு கொடுக்கிறமே தவிர வாரிசுக்கல்ல. இதே வார்த்தை, இதே சென்டென்ஸ் அதிமுக சொல்லுது. வாரிசுகளை நியமனம் செய்ய திமுக ஒன்றும் சங்கரமடம் அல்ல என்ற வசனத்தின் மூலம் வாரிசு அரசியல் என்கிற விமர்சனத்தை தொடங்கியவர் கலைஞர். தங்கத்தை தரமில்லை என்று சொல்வதற்கு நம்ம உரைகளா இருக்கணும், சொன்ன நம்மளே மாறக்கூடாது. அதுபோல வாரிசுகளை நியமனம் செய்ய திமுக ஒன்றும் சங்கரமடமல்ல என்று சொன்ன கலைஞர் தன்னிலையை மாற்றிய போது அம்மா விமர்சனத்தை தொடங்கினார். ஆனால் அது போன்ற ஒரு நிலை இங்க இருக்காது. இப்ப தயாநிதி மாறன் அவர் திமுக வேட்டியே கட்டினது கிடையாது. ஒரே இரவுக்குள் கூட்டி வரப்பட்டு வேட்டியை கட்ட எவ்வளவு ட்ரை பண்ணி கடைசி வரையும் அவரால் கட்ட முடியல. பரவாயில்ல, பேண்டோடு இருக்கக்கூடிய திமுகவை நீங்க இருக்குன்னு சொல்லி அதுல என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? என்ன சொல்ற, முயற்சித்தாங்கன்னு சொல்ல வரேன்.
நம்ம தப்புன்னு சொல்லவில்லை. முயற்சித்து முடியாமல் போன உடனும் பரவாயில்லைன்னு கூட்டிட்டு போய் அடுத்த நாளே ஒரு மத்திய அமைச்சராக்கப்பட்டார். மக்கள் வாக்களித்தார்கள், வெற்றி பெற்றார். மத்திய அமைச்சராக்கப்பட்டார். நீங்க அப்ப சொல்லிருக்கலாம்ல, வாரிசுகளானாலும் தேர்தலில் நின்று வெற்றி பெற்றால் சங்கர மடத்துல. ஏன்னா இந்த விமர்சனங்களை வைத்த அதிமுக, நான் சொல்லிடுறேன், இந்த விமர்சனம் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அது போன்ற நியமனங்கள் இங்கே நடக்காது, உழைப்பவர்களுக்கு உயர்வு உண்டு. ஒரு குடும்பத்தில் ஒரு அரசியல்வாதியினுடைய மகன் தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருந்தால் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு இல்ல, அப்படி கொடுக்கலாம்ன்றது அம்மாவே தொடங்கி வச்சாங்க. ஜெயக்குமாருடைய பையன் ஜெயவர்தன் ஒருத்தருக்கு மட்டும் இல்ல, PH பாண்டியனுடைய மகன் மனோஜ் பாண்டியனுக்கு அம்மா தொடங்கி வச்சாங்க. இப்போ OPS அவருடைய மகனுக்கு சொல்லும் போது மட்டும்தான் அது விமர்சனாக்கப்படுது. அதுல என்ன வித்தியாசம் இருக்குன்னா திரு ஜெயக்குமாருக்கு மகனுக்கு கொடுத்த போது ஜெயக்குமார் பொறுப்புல இல்ல, அவரை சபாநாயகர் பதவியில இருந்து விலக்கி வச்சிருந்தாங்க. அப்ப பொறுப்புல இல்லாத ஒருத்தருக்கு மகனுக்கு கொடுத்தாங்க. திரு PH பாண்டியனும் கட்சியில பெரிய பொறுப்புல இல்ல, மகனுக்கு கொடுத்தாங்க. அதே விஷயத்தை திரு ரவீந்திரநாத்துக்கு பொருத்தி பார்க்கலாம். இந்த அளவீடு அப்ளிகபிள் சயின்ஸ் மாதிரி அரசியல்ல பொருத்த முடியாது. சரி, விதிவிலக்குகள் வரத்தான் செய்யும், அது தவறு கிடையாது. அதிமுகவுல கட்சியோட அடிப்படை உறுப்பினரா இருக்கிற யார் வேணாலும் எந்த உயரத்துக்கும் போலாங்க அப்படின்னு பெருமையா சொல்ல முடியல. திரு ரவீந்திரநாத்தை கொண்டு வரும்போது அப்படி சொல்ல முடியுதா? இன்னொன்னுங்க, அந்த திரு ரவீந்திரநாத்திற்கு முதல் இளைஞர் இளம்பெண் பாசறை செயலாளர் பதவியை நியமனம் செய்தது அம்மா தானே. திரு OPS அவர் இருக்கிற பதவியை புடுங்குனது அம்மா தான். பரவாயில்ல, ஆமா பரவாயில்ல. OPS இருக்கும்போது பதவியை புடுங்குனது அம்மா தான். அதுல என்ன சிக்கல்னா டிடிவி தினகரன் பதவியை எடுத்தாங்க. 10 வருஷம் நீக்கி வைத்ததுக்கு பிறகு சேர்க்கவே இல்லை. ஆமா ஒத்துக்கிறேன். அதாவது சில கேள்விகளை அண்ணன் வச்சாங்க, நான் விவாதத்தை வேற எங்க போறோம். இல்ல இந்த ஒரு விஷயத்தை நான் தந்தை என்று சொன்னதுக்காக இஸ்லாமிய பிள்ளைகளை வேண்டாம் என்று சொல்ல, இஸ்லாமிய பிள்ளையை என்று சொல்லக்கூடிய அணுவிஞ்ஞானி அப்துல் கலாமை முதல் குடிமகனாகி அழகு பார்த்தது பிஜேபி. வாஜ்பாய் நரேந்திர மோடி இல்ல பிஜேபி அப்பான்னு நீங்க சொல்ல, மோடி அவர்களை அப்பான்னு சொன்னதுனால நம்ம அந்த அளவிட வைக்க நான் சொல்றேன். அந்த குடிமகனை இரண்டாம் முறையாக பதவி நீட்டிப்பு தரமாட்டேன்னு சொல்லி விரட்டியது நீங்க. அதை விட நான் முக்கியமா சொல்றேன், இஸ்லாமியருடைய பாதுகாவல் என்று சொல்லக்கூடிய நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, இந்த பெரம்பலூர் சாதிக்கினுடைய மனைவி 2 நாளா கழுது கதறிட்டு கிடக்கு, அதற்கு ஒரு விடை சொல்ல மாட்டீங்களா? கூடா நட்பு கேடாய் முடியும் என்று ஒரு விளம்பரம் தான் கொடுத்துச்சு, துரத்தி கொலை செய்ய முயற்சிக்கிறாங்க, ஒரு விடை சொல்லக்கூடாதா? அண்ணன் அந்த விடையை நான் எதிர்பார்க்கிறேன். 7.5 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் 39 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஒரு நிகழ்வு நடக்கிறது பொள்ளாச்சியிலே. அந்த நிகழ்வு குறித்து உடனடியாக எந்த பாரபட்சமும் இல்லாமல் நடவடிக்கை எடுங்கள், தேவைப்பட்டால் CBIக்கு வழக்க முன்னகர்த்துறோம்னு சொல்லி நகர்த்தியாச்சு. அந்த தயவு செய்து அந்த நிகழ்வை ஒரு நிகழ்வு கடந்து போவாங்க. நான் சொல்லிடுறேங்க, அது ஒரு நிகழ்வு என்று ஜஸ்ட் வாஸ் ஒன்ஸ் ஒன் மொமெண்ட், அது ஒரு நிகழ்வு இல்ல. உங்களுடைய கருத்தை நீங்க அப்புறம் சொல்லுங்க. நான் வாய்ப்பு இல்லை, ஒரு துன்பிய சம்பவம் நான் என்ன சொல்லிடுறேன், ஒரு நிகழ்வு கடந்து போவாங்க. நான் ஒரு சொல்றேங்க, அந்த ஒரு துன்பியல் நிகழ்வை யாரும் ஆதரிக்க முடியாது, உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் பொள்ளாச்சியை அரசியல் மயப்படுத்துவதை நாங்க யாருமே ஏற்கல அப்படின்னு நிறைய மகளிர் அமைப்புகள் சொல்றாங்க. ஆனா அடிப்படையில் வைக்கப்படுற விஷயங்கள், குற்றச்சாட்டுகள் நீங்களே சொல்ற மாதிரி முக்கியமான தலைவர்கள் போய் புகார் கொடுக்குறாங்க, அதுக்கு பிறகு 1 மாசம் நடவடிக்கை இல்லை, அதுக்கு பிறகு அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெயரை வெளிப்படுத்துறாரு SP. காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு நீதிமன்றம் கேக்குது, நீதிமன்றம் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துது. அது இந்த கேள்வி அப்ப யாருக்கிட்ட வரும்? ஆட்சி பொறுப்பு இருக்கிறவங்க பொறுப்பு அதிகம் அங்கதானே இருக்கு. இன்னொரு கேள்வி நான் சேர்த்து கேட்கிறேன், ஆளுங்கட்சியாக கேட்கிறேன். உயர்நீதிமன்றத்தில் சொல்லும் போது ரொம்ப தெளிவா சொல்லுது, ஏற்கனவே டாஸ்மாக் பிரச்சனையில மனித உரிமை ஆணையம் கண்டனத்துக்குள்ளான அந்த SP பாண்டியராஜன் பெண்களை நடு ரோட்டில் அடிச்சாரு. அதே காவல்துறை அதிகாரி கோட் ஆஃப் கான்டாக்ட் கூடிய போலீஸ் மேனுவல் படியோ கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு படியோ எந்த நடைமுறையும் பின்பற்றலங்குது. இதுக்கு நீங்க குறைஞ்சபட்சம் மக்களுடைய ஒரு பணிமாறுதல், ஒரு கண்டிப்பு, இது ஏன் இது இந்த பையன் அமைதியா இருக்குன்னு கேட்கிறேன், அவ்வளவுதான். இல்ல நான் திருப்பி இல்ல அதான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டு நாங்க வைக்கிறோம். நான் என்ன சொல்ல வரேன், யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கிறேன். இல்ல நான் என்ன சொல்றேன், பெரம்பலூர் சாதிக்கு மனைவி தான் விரட்டி கொலை முயற்சி எடுக்க அதுக்குள்ள போகாதீங்க தயவு செய்து. இருங்க நான் சொல்றேன், ஒப்பீடு பண்ணாதீங்க. உங்களை நீங்க உங்களை குறை சொல்றீங்க நோக்கம் இல்ல, உங்களை குறை சொல்றவங்க நோக்கம் இல்ல, அமைதியா கடந்து போயிடாதீங்க. ஆதங்கப்படுறோம். நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு ஆதங்கம் எனக்கு இருக்கு தம்பி, உங்களுக்குள்ள தாயோது எனக்கு இருக்கா, உங்களோட தாயோது இருக்கா. நான் என்ன சொல்ல வரேன்னா, சுருக்கம் முடிங்க. சிறுனா மீது பெரம்பலூர் சாதிக்கு மனைவி மீது இல்லாத கரிசனங்கள் பொள்ளாச்சி மீது வருவதற்கு காரணம் இது தேர்தல் காலமாக இருப்பதால் தான். இது எல்லாரும் தேர்தல் காலம்
ஒரே நிமிஷம். நான் பதிவு பண்றேன். இல்ல சார், வேண்டாம். நீங்க இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, எதிர்க்கட்சிகள் பேசுறது அரசியல். நான் சொல்றேன், ஊடகவியலாளர் என்னுடைய கருத்தை அல்லது மக்கள் போராட்டத்தில் இருக்கவங்க எல்லாருடைய கருத்தையும், நம்ம பொள்ளாச்சி விஷயத்தை வேறு எதோடையும் ஒப்பிட்டு நீங்க குறைச்சு மதிப்பிடக்கூடாது. தவறு அது. அதாவது இந்த இடத்துல பதிவு ஏன் சொல்றேன்னா, அரசியல் இருந்து எடுக்க நான் எதுக்கு சொல்றேன், எந்த அரசியல் கட்சியை சொல்ல சார், அதுல பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய தொடர்பு பத்தி பொள்ளாச்சி விவகாரத்திற்கு எடப்பாடி பழனிசாமி காரணம் சொல்லணும். காரணம் நான் சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, நான் என்ன சொல்றேன், அந்த விஷயத்தை ஒரு பொறுப்பா பார்க்கணும்னு சொல்ல வரேன். ஒரு பொறுப்போட பார்க்கணும்னு சொல்ல வரேன் சார். நான் என்ன அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறது, நான் என்ன கைது செய்கிறது, சிபிஐக்கு மாற்றுகிறது, குண்ட சட்டத்தில் கைது செய்கிறது. அதே பண்ணணும். எனக்கு முன்னால ஒரு நிமிஷம், ஒரு 2 நிமிஷத்துல பேசலாம்னு நினைச்சேன். ஆளுக்கு ஒரு சார்ஜ் மேல. நீங்க பேசுங்க, உங்களுக்கு தான் நேரம். கொஞ்சம் முதல் குற்றச்சாட்டு இந்த ஈழத்தமிழர் பிரச்சனை. எப்ப கேட்டாலும் திமுகவும் காங்கிரஸும் துப்பாக்கி தூக்கிட்டு போய் நேரா இலங்கையில குதிச்சு அங்க இருக்க ஈழத்தமிழர்களும் சுட்டு கொண்டாங்கன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அது வேறு நாட்டு பிரச்சனை. நாம் எந்த அளவுக்கு தீவிரமாக தலையிட முடியுமோ அந்த அளவுக்கு தீவிரமாக 89-3 தொடங்கி ஒன்றை சொல்கிறேன், எசோ என்று ஒரு அமைப்பை உருவாக்கி அனைத்து கட்சி தலைவர்களையும் அதை ஒரு தேசிய பிரச்சனையாக ஆக்கிய பெருமை திமுகவுக்கு தான் உண்டு. அது என்னன்னா 40 எம்பி தமிழ்நாட்டுக்காரன், 500 எம்பி தமிழ் தெரியாதவங்க, இவங்களுக்கு மத்தியில் இது தேசிய பிரச்சனையாக ஆக்கியது திமுக. ஆனா அதெல்லாம் ஒரு பக்கம் ஒத்துக்கிறேன், எங்களால் அதுல வெற்றி பெற முடியலன்னு. ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் அவன் பொண்டாட்டி அடிக்கிறான், பக்கத்து வீட்டுக்காரன் அவன் பொண்டாட்டி அடிக்கிறான், நீ கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. நம்ம வீட்டுல இப்ப தூத்துக்குடியில 13 பேர் சுட்டு கொலை பண்ணாங்களே, அந்த ஆட்சியை தூக்கி போடுறத பத்தி நாங்க கேட்காம இருக்க முடியுமா? இது நம்ம வீட்டு சண்டை. இதே இலங்கையில 1.25 லட்சம் பேருக்கு நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அவங்க எதிர்த்து போராடினவங்க. இவங்க வாய் மூடி 100 நாள் அமைதியா போராட்டம் நடத்தினவங்கள துப்பாக்கியை வச்சு சுட்டு கொண்டுட்டு தீவிரவாதிகள்னு சொன்னீங்களே. அப்ப நம்ம வீட்டுல நடக்கிறது, நம்ம ஈழத்தமிழர்களை நாங்க பாதுகாக்க தவறிட்டோம், அதுக்காக தமிழ்நாட்டு தமிழர்களை எக்கேட கெட்டு போவோம்ட்டு திமுக விட்டுட்டு போக முடியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டு தமிழர்களை காப்பாற்றுவதற்காக சில நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஈழத்தமிழர்களை எந்த நாளும் விடமாட்டோம். 2வது, என்னுடைய அன்பு நண்பர் நாராயணன் புள்ளி விவரங்கள். இந்த புள்ளி விவரம் இருக்க, இது போட்டுக்கிற சண்டை, இதுக்காக போடுற சண்டை இந்த நாட்டில் பெரிய சண்டை ஆயிடுச்சு. என்எஸ்எஸ்ஓன்னு ஒரு அமைப்பு, அவங்க தான் புள்ளி விவரம் எடுக்கிறது. நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் பேரு. நேரா களத்துல போய் புள்ளி விவரம் எடுப்பாங்க. அவங்க போய் இவ்வளவு பேருக்கு வேலை இல்லை, வேலை இல்லாம இருக்கிறாங்கன்னு ஒரு புள்ளி விவரத்தை எடுத்தாங்க. அந்த நிதி ஆயோகோட வேலையை ஆர்பிஐல ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டா அதை மறுக்கிறது. அதாச்சும் அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாச்சும் ஒண்ணு வந்துச்சுன்னா உடனே அதை மறுக்கிறது தான் அந்த நிதி ஆயோகோட வேலை. அதுக்குன்னே திட்டக்குழுவை காலி பண்ணிட்டு நிதி ஆயோகம் வச்சிருக்கிறாரு மோடி. அவருக்கு உதவ நாங்க தேசிய ஜனநாயகம் கேட்டாங்க, மோடின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த கட்சியை பாருங்க, அது தேசிய ஜனநாயக கூட்டணின்னு உருவாகி அப்புறம் பாஜகன்னு போய் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி எங்க போச்சுன்னு யாருக்கும் தெரியாது, பாஜக எங்க போச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ஒற்றை மனுஷனா மோடி நிக்கிறாரு. அதனால நாங்க மோடியை திட்டுறோம். பாஜகவை திட்டணும்னா பாஜகவை பத்தி யாருமே பேச மாட்டாங்க, மோடி தான் அவங்க பேசுவாங்க, அதனால திட்டுறோம். அது ஒண்ணு. ஸ்டாலின் எனக்கு அடுத்த தலைவர்னு கலைஞர் நியமிச்சுட்டு போகல. அவர் மறைவுக்கு பிறகு பொதுக்குழு கூடி இவர் தான் எங்க தலைவர்னு ஏத்துக்கிட்டாங்க. 3ஆம் கலைஞர் உதயநிதி வந்துட்டார் இல்ல. ஆனா அவர் நான் தான் சொல்றேனே, உதயநிதி அரசியலுக்கு வர்றதை யாரும் தடுக்க முடியாது. அது அவருடைய கமலஹாசன் அரசியலுக்கு வர்றதை தடுக்க முடியல, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றதை தடுக்க முடியல, உதயநிதி வர்றதையும் தடுக்க முடியாது. ஆனா உதயநிதி வேற கட்சிக்கு போக முடியாது, எங்க கட்சியில தான் வேலை செய்யணும், வேற வழி இல்ல. ஒரு பதவி தலைவர். அதான் அவரை தலைவர் ஆக்கல, அவரை நியமிக்கல, அவர் கட்சி பணி ஆற்றுகிறார். எந்த இடத்திலும் திமுகவில் பொதுக்குழு கூடித்தான் முடிவெடுத்திருக்கிறது. ஆனால் அதிமுகவில் இது பொதுக்குழு கூடி முடிவெடுக்கவில்லை என்று ஒரு கேசி பழனிசாமி வழக்கே போட்டிருக்கிறார். அதுக்கு அவங்க அப்புறமா பதில் சொல்லுவாங்க. இந்த வழக்கு நிலுவையில் இருக்கு, இப்பதான் ஏதோ டிஸ்போஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு குற்றச்சாட்டு. நியூட்ரினோ மீத்தேன் எல்லாமே எங்க காலத்துல அறிமுகப்படுத்தப்பட்டது தான். ஆனால்
அது மக்களுக்கு பாதிப்பு என்று தெரிந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்த்தது. இங்கே மக்களுக்கு பாதிப்பு என்று தெரிந்தால் போராடுகிறவனை சுட்டு தள்ளுகிற ஆட்சி இருக்கிறது. எங்கள் ஆட்சி மக்களுக்கான ஆட்சி. அதை பற்றி கவலைப்படுவோம். ஒரு நல்ல திட்டம் வருகிறதே என்று எண்ணுவோம். ஆனால் அறிவியலாளர்கள் அது நல்ல திட்டம் இல்லை, மக்களை கெடுக்கின்ற திட்டம் என்று சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்போம். எந்த விதத்திலும் எங்களுடைய முடிவை காட்டிலும் அந்த சுற்றுச்சூழல் அறிஞர்களின் முடிவை ஏற்றுக்கொண்டு எங்கள் தவறுகளாக இருந்தாலும் அதை திருத்திக் கொள்கிறோம் அல்லவா, அதுதான் திமுக. நன்றி. ஓராண்டுக்கு முன்னாடி கட்சி தொடங்குகிறார் திரு கமலஹாசன். நீங்க பல ஆண்டுகளாக இருக்கக்கூடியவர். என்ன நம்பிக்கையில் நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல்? மக்கள் கமலஹாசன் தலைமையில் இருக்கிற ஒரு அணியை ஆதரிப்பார்கள்னு எந்த நம்பிக்கை உங்களுக்கு? ஒரு மாற்று அரசியல், அதுக்கு தான் இதுல என்ன நடக்குது? மாற்று அரசியலை முன்வைக்கிற நாம் தமிழர் சீமான் இருக்காரு ஏற்கனவே. அதுல இருந்து இது என்ன முரண்படுதுன்னு பாக்குறீங்க? நாம் தமிழர் இயக்கத்தினுடைய கொள்கைகளுக்கும் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் திரு கமலஹாசனுடைய கொள்கைகளுக்கும் ஏகப்பட்ட மாறுபாடுகள் இருக்கிறது. அதனால அதிலும் இருந்து மாறுபட்ட கொள்கை. இப்ப நான் கேட்கறது என்ன நம்பிக்கையில மக்களை சந்திக்கிறீங்க? இப்போ என்ன விஷயங்களை நீங்க கேட்கிற கேள்விக்கு நேரடியா வர நான் முழுக்க தெளிவா சொல்லணும்னு பார்த்தேன். அது ஒரு மதவாத, சந்தர்ப்பவாத, சாதியவாத, மக்கள் விரோத கூட்டணி. அதனுடைய கலவை இன்றைக்கு பாஜக, அதிமுக, தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணின்றது அது முரண்பாடுகளுடைய மூட்டை. சொன்னபடி திரு சகோதரர் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் தங்கத்தமிழ்ச்செல்வன் சொன்ன மாதிரி அவ்வளவு முரண்பாடுகள். திரு சேகு தமிழரசன் முன்வைக்கிற அத்தனை கொள்கைகளிலும் முழுமையாக உடன்படுகிறாரா கமலஹாசன்? ஆமா. எந்த முரண்பாடும் உங்களோட கிடையாது. அடிப்படை கொள்கைகளில பெரிய வித்தியாசம் இல்ல. அப்படின்னு அதேதான் இங்க சொல்றாங்க. அடிப்படை கொள்கையில பெரிய வித்தியாசம் இல்ல. இப்போ பிஜேபி அவங்க சொல்றாங்க இல்ல ஜல்லிக்கட்டுக்கு சொல்றாங்க. காளை மாட்டிற்கு ஒன்று, பசு மாட்டிற்கு ஒரு நியாயமா? காளை மாட்டுக்கு நீங்கள் கசக்கலாம், அடிக்கலாம், அதை வேடிக்கை பார்க்கலாம், அதுல சில பேர் சாகலாம், அதற்கு உரிமை பெற்று தரலாம். ஆனால் பசுமாட்டுக்கு பாதுகாப்பு வேண்டும், பசுமாட்டுக்கு பசுவதை தடை சட்டம் வேண்டும். இந்தியாவிலே இதை சொல்லிக் கொண்டிருக்கிறது பாஜக. ஆக மாட்டுல கூட நீங்க காளை மாட்டுக்கு ஒரு பார்வை, பசுமாட்டுக்கு ஒரு பார்வையா? மாட்டு இறைச்சி தடை சட்டம் முற்றிலும் ஒரு மாற்று அரசியல் வேண்டும். அந்த மாற்று அரசியலுக்கு திரு கமலஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையமும் இந்திய குடியரசுக் கட்சியும் இணைந்து நாங்கள் போட்டியிடுகிறோம். எங்களுக்கு மக்களிடம் நம்பிக்கை இருக்கிறது. மக்கள் பிரச்சனைகள் அதாவது கடைசியா நீங்க அங்க தொடங்கி ரபேல் வரைக்கும் இங்க தமிழகத்தில் சிறுபான்மை மக்களுக்கும் பாதுகாப்பில்லை, தலித் மக்களுக்கும் பாதுகாப்பில்லை. மக்கள் பிரச்சனைகள் தீவிர ஒரு மக்களுடன் சேர்ந்த கூட்டணியை முன்வைத்திருக்கிறோம். நன்றி திரு தமிழரசன். திரு ராஜேந்திரன். 2013ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சி நாங்கள் தான் முதலிலே தமிழ்நாட்டில் இணைந்தோம். குஜராத்தினுடைய முதலமைச்சராக நரேந்திர மோடி அவர்கள் நடத்திய அந்த ஆட்சி ஒரு ரோல் மாடல் ஆட்சி என்று பத்திரிகைகளால், ஊடகங்களால் பெரிய அளவுக்கு விளம்பரப்படுத்தப்பட்டது. ஓரளவிற்கு அந்த ஆட்சியினுடைய மாடல் இந்தியா முழுவதும் கொண்டு வரப்பட்டால் இந்தியாவினுடைய தொழில் வளம் பெருகும், கல்வி வளம் பெருகும், பன்முகத்தன்மை வளமோடு இருக்கும் என்று பல கனவுகளோடு இருந்த இந்தியாவினுடைய பல கோடி மக்களில் நாங்களும் ஒருவராக எங்களுடைய தலைவர் பாரிவேந்தர் அவர்களும் இருந்தார். அதனால்தான் நாங்கள் 2013ஆம் ஆண்டிலேயே பாரதிய ஜனதா கட்சியினோடு நாங்கள் கூட்டணி சேருவதென்று நாங்கள் முடிவெடுத்து 2014இல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகித்து இதே பாராளுமன்ற தொகுதியில் நாங்கள் தாமரை சின்னத்திலே போட்டியிட்டோம். இங்கே இருக்கின்ற யாரையும் விட பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மிக மோசமான ஆட்சி, தோல்வி அடைந்து விட்ட ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி என்று சொல்லுவதற்கு முழு அருகதையும் படைத்தவர்கள் நாங்கள் தான். 5 ஆண்டுகள் அவர்களோடு நாங்கள் பல்வேறு நிலைகளில் நாங்கள் உடன்பட்டும் முரண்பட்டும் நாங்கள் இருந்திருக்கிறோம். உதாரணமாக தமிழகத்தினுடைய விவசாயிகளுக்கான பிரச்சனைகள் டெல்லி தலைநகரத்தில் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த விவசாயிகளுக்கான ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது மாத்திரமல்ல, போராட்டம் நடத்துகின்ற விவசாயிகளுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்துவிட்டு அன்று இரவே நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி கூட்டத்தில் பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடத்தில் தமிழக விவசாயிகளுடைய பிரச்சனைகளை நேருக்கு நேராக சொன்ன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள். பல்வேறு பிரச்சனைகள், அது மாத்திரமல்ல, இப்பொழுது இந்த கஜா புயல் ஏற்பட்ட அந்த கொடும் சம்பவங்களில்
தமிழக அரசு கேட்ட 15,000 கோடி நிவாரண நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று மத்திய அரசில் தனக்கிருந்த செல்வாக்கை பயன்படுத்தி மத்திய அமைச்சர்களோடும் மத்திய அமைச்சகத்தோடும் பல முறை கடிதங்களையும் மெயில்களையும் அனுப்பியவர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள். அதே போலவே அதிமுக அதான் சொல்றாங்க, நிர்வாக ரீதியாக அவங்க சொல்றதுக்கும் நாங்க சொல்றதுக்கு என்ன வித்தியாசம்னா, அண்ணன் கேட்டாங்க 2 மாதத்திற்கு முன்னே கூட இருந்தீங்களான்னு சொல்லிட்டு. நாங்கள் தோழமை கட்சியாக இருந்த சூழ்நிலையிலுமே கூட தமிழகத்தினுடைய உரிமைகள் எப்பொழுதெல்லாம் மறிக்கப்படுகிறதோ, தமிழகத்தினுடைய நிதி ஆதாரம் எப்பொழுதெல்லாம் மத்திய அரசால் புறக்கணிக்கப்படுகிறதோ, தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுடைய எதிர்காலம், தமிழகத்தினுடைய விவசாயிகளுடைய நலன்கள், தமிழகத்தினுடைய பொருளாதார வேலை வாய்ப்புகள் எங்கெல்லாம் மத்திய அரசால் நசுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் கூட்டணி கட்சியிலே இந்திய ஜனநாயக கட்சி இருந்தாலும் கூட முதலில் குரல் கொடுத்தவர் டாக்டர் பாரிவேந்தர் என்பதை நாங்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கும் அந்த தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியிலே இருக்கின்ற தலைவர்களுக்கு அது தெரியும். அது மட்டுமல்ல, இது முரண்பட்ட கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி முரண்பட்ட கூட்டணி என்று அண்ணன் சொன்னார். அதுக்கான விளக்கத்தை நீங்க தான் சொல்லணும். இல்ல, அதைத்தான் சொல்லுகிறேன். ஏன்னா இவர்கள் எவ்வளவு தூரம் இந்த கட்சி மேல, இந்த கூட்டணி மேல விமர்சனங்கள் வருதோ அதே அளவுக்கான விமர்சனங்களை எதிர்கொள்றவங்க நீங்க. இல்ல, நாராயணன் சொல்ற மாதிரி 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நிலை, இப்ப ஒரு நிலை அப்படின்னா அதை எப்படி நீங்க வந்து அதுதான் நாங்கள் 2 மாதம் வரையில் மத்திய அரசிற்கு போதுமான அழுத்தங்களை கொடுத்தோம். எந்த காலத்திலேயும் எந்த நேரத்திலேயும் பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய இயல்பான குணத்திலிருந்து மாறாது என்கின்ற தீர்க்கமான முடிவிற்கு வந்ததற்கு அப்புறம்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் எங்கள் கட்சி இணைந்தது. இல்ல, தேர்தல் நேரம் என்பது தற்செயலாக வந்தது. தேர்தல் வரவில்லை என்றாலும் நாங்கள் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து விலகி இருப்போம். நாங்கள் விலகிய நேரத்தில் தேர்தல் வந்துவிட்டது, அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. திரு நாராயணன் சொல்வார் அதுக்கான பதில. இஷ்யூஸ்ல இப்ப நீங்க இப்படி திரு ராஜீவ் காந்தி உள்ளிட்டவருடைய பார்வை அதுதான். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வேறங்க, இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறை வேறங்க. இன்னைக்கு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்க இந்த முரண்பட்ட கூட்டணிகள்லாம் ஏற்கக்கூடிய இடத்துல இல்ல அவங்க. அப்படிங்கிற போது இளம் வாக்காளர்கள் 8 கோடி பேர் இந்தியா முழுக்க இருக்காங்க. இன்னைக்கு வந்து 18-19 வயசுல இருக்கவங்க 1.5 கோடி பேர். தமிழகத்திலும் பெரும்பாலான வாக்காளர்கள் மாற்றத்தை உருவாக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான். அவர்கள்ட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. நான் கஜா புயல் நேரத்திலேயோ அல்லது காவிரி சிக்கல் நேரத்திலேயோ நேரடியாக களத்துக்கு போன போதெல்லாம் நான் சந்தித்தது, எந்த கட்சியின் மீதும் எந்த தலைமையின் மீதும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லக்கூடிய கூட்டம் நிறைய இருக்கு. அதை எப்படி நீங்க ஜஸ்டிஃபை பண்ண போறீங்க, ஈர்க்க போறீங்க? இப்படிப்பட்ட ஒரு மனநிலை ஒரு மார்க்சிய சித்தாந்தத்தின் அடிப்படையில், இடதுசாரி சிந்தனையின் அடிப்படையில் உருவாகின்ற ஒரு இளைஞர் கூட்டம் இந்த தலைமுறையில் மட்டும் வந்ததல்ல. அது காங்கிரஸ் கட்சி இருந்த காலத்திலேயே, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை ஒன்றுபட்டு இருந்த காலத்திலேயே, விடுதலைக்காக போராடிய காலத்திலேயே இடதுசாரி சிந்தனையாளர்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்தார்கள். அதற்கப்புறம் சோசியலிஸ்ட் கட்சி என்று ஒரு அமைப்பே வந்தது. அது மாத்திரமல்ல, 1970ஆம் ஆண்டுகளில் இந்தியா முழுவதும் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவருடைய தலைமையில் இதைவிட தீவிரமான இடதுசாரி அமைப்புகள் அப்பொழுது வலிமையாக இருந்தது. அந்த அமைப்புகளுடைய குரலாக ஒலித்தவர் தான் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள். எனவே எல்லா காலத்திலேயும் இளைஞர்களுடைய சக்தி தான் இந்த நாட்டினுடைய ஒரு நாடி துடிப்பாக விளங்குகிறது. அதைத்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லுவார், வீதி ஓரத்திலே வேலையற்றதுகள் உள்ளத்தில் விபரீத எண்ணங்கள் வேந்தே, இதுதான் காலத்தின் அறிகுறி என்று இளைஞர்களுடைய எண்ண குதிப்பை சித்திரமாக தீட்டியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். எனவே அந்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் முற்றிலுமாக மறுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பொதுவெளியிலே சொல்ல வேண்டிய ஒரு கடமையிலே நாங்கள் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, மத்தியினுடைய ஆட்சியில் யார் ஆட்சிக்கு வருவார்கள்? ராகுல் காந்தி பிரதமரா அல்லது அன்றைக்கு என்ன ஒரு சூழ்நிலையை அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கும் என்பதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களும் எடுப்பார். எனவே அதற்குள் நாங்கள் போக விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால், எங்களுடைய தலைவர் பாரிவேந்தர் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிருக்கிறார். எனவே அதற்குள் அது மத்திய அரசியல் யார் ஆட்சி என்பது. ஆனால் மாநில அரசு என்பது தலைமைச் செயலகத்தில் ஒரு தலைமைச் செயலாளர் அலுவலகத்திலே இருந்த பொழுது அவருடைய அலுவலகத்திற்குள்ளாகவே வருமான வரித்துறையினர் நடத்திய இந்த சோதனையின் மூலம் தமிழகத்தினுடைய ஆட்சி நிர்வாகம் இந்தியா முழுவதும் வெட்கி தலை குனிந்தது. இதற்கு விடை என்ன? இதுவரை யாராவது சொன்னது? அதிமுகவோட கூட்டணி வைக்கல. அது மாத்திரமல்ல,
தமிழ்நாட்டில் இருக்கிற இன்னைக்கு இந்த அமைச்சரவையில் இருக்கின்ற பாதிக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் மீது ஊழல் புகார்கள். அதை போலவே அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் அவருடைய அரசியல் நிலைப்பாட்டின் காரணமாக வெளியே இருந்து சொன்னாலும் கூட அவரால் உருவாக்கப்பட்ட இந்த ஆட்சி, அவரால் உருவாக்கப்பட்ட இந்த அமைச்சர்களுடைய ஆளுமை கீழ்தான் இந்த பொள்ளாச்சி சம்பவம் நடந்து கொண்டு வருகிறது. இதற்கு எல்லாம் அனைத்திற்கும் முத்தாய்ப்பாக இந்தருடைய மத்திய அரசு, மாநில அரசு இவைகளுடைய ஒரு இலக்கணமாக மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு கருத்து தான் எனக்கு நினைவிற்கு வருகிறது. அவர் சொன்னார், மத்தியிலே இருப்பது சர்வாதிகார அரசு, மாநிலத்திலே இருப்பது உதவாக்கரை அரசு என்று சொன்னார். இந்த தேர்தல் ஒரே நேரத்தில் சர்வாதிகார அரசையும் உதவாக்கரை அரசையும் வீட்டுக்கு அனுப்புகின்ற தேர்தல் என்பதிலே எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை உண்டு. ராஜகோபால், ரொம்ப சுருக்கமா நிறைவாக கருத்துக்களை வச்சிருங்க. இளங்கோனையா சொன்னதை வச்சு நான் முடிச்சுக்கிறேன். ஈழம், இலங்கை அவர்களை பொறுத்தளவில் அண்டை நாடு. உலகில் இருக்கிற 132 நாடுகளில் தமிழன் வாழ்கிறான். ஒரு இடத்திலும் அவனுக்கு நாடு இல்லை. எங்களுக்கு அது அவசியம். இவர்களுக்கு அரசியல். எங்களுக்கு ஒரு நாடு வேண்டும். அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அது திமுக நிலைப்பாட்டில் நாங்கள் மாறுபடலாம். ரெண்டாவது, அனிதாவுடைய மரணத்துக்கு நீங்க கவலைப்படுறீங்க. 1976 பொதுப்பட்டியலுக்கு போனபோது 23 ஜீனியஸ் பார்லிமெண்ட் உறுப்பினர்கள், நான் மதிக்கிற பல உறுப்பினர்கள் இருந்தீர்கள். பொதுப்பட்டியலுக்கு போனபோது விவாதம் வந்தது, எதிர்த்தீங்க, நான் வரவேற்கிறேன். அப்போ ஒரு முடிவு எடுத்தீங்க, என்னன்னா இந்தியா முழுக்க ஒரே சிலபஸ் கொண்டுறலாம். எதை? மொழியை தவிர்த்து, வரலாறை தவிர்த்து, புவியியலை தவிர்த்து. காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை கணிதம் ஒன்றுதான், ஆங்கிலம் ஒன்றுதான், அரசமைப்பு சட்டம் ஒன்றுதான், அறிவியல் ஒன்றுதான் என்று இதுவரை ஆட்சி இருந்த உங்களால் ஏன் அதை தாமதப்படுத்த முடியவில்லை? கன்னியாகுமரி படிப்பவனுக்கு ஒரு கல்வி, இங்க இருக்க காஷ்மீர் படிப்பவன் கல்வி என்னது? இதை ஏன் நீங்க பெற முடியல? அந்த ஆனங்கடா உங்க மீது எங்களுக்கு வெறுமையோ கோபமோ இல்ல, ஆதங்கப்படுறோம். நீங்க தான் பண்ணிருக்கணும், பண்ணல. அதனால இளைஞர்கள் நாங்கள் பாதிக்கப்படுறோம், எங்களுக்கு வேலை இல்லைன்னு நிக்கிறோம். அதுக்கு பதில் சொல்லுங்க. கடைசியா ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். ஒவ்வொரு வீட்டின் உழவிலும் காய்கறி உற்பத்தி பண்ணிவிட்டு உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை என்று எல்லோரும் உழவர் குடியில் பிறந்தவர்கள். மனச்சாட்சிப்படி நீங்கள் வாக்களியுங்கள். உங்கள் பிள்ளைகளும் கேளுங்கள், வேலை வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்று கேளுங்கள். உங்கள் மனச்சாட்சியை மனம் திறந்து நீங்கள் நம்புகிற கடவுளாக இருந்தால், தொழுகிற கடவுளாக இருந்தால், கும்பிடுகிற மாரியாத்தாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் கடவுளை நீங்கள் புனிதத்தை நம்பினால் இந்த தேர்தலில் நான் எங்களுக்கு என்று சொல்லவில்லை, உங்கள் மனச்சாட்சியை சரியாக ஒப்பீடு பண்ணி உங்கள் வாக்கு அளியுங்கள். மாற்றத்தை நாம் நிச்சயம் இந்த மண்ணில் கொண்டு வர முடியும். நாம் தமிழர் என்று முடிக்கிறேன். நன்றி ரமேஷ். ரொம்ப சுருக்கமா நிறைவாக உங்க கருத்தை முடிச்சிருங்க. எப்படி இருக்கு களம் அப்படிங்கிற உங்க அப்சர்வேஷனோட மட்டும். கூட்டணி பலமா அல்லது மக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளா, எது தீர்மானிக்க போகுது என்பதுதான் இந்த அரங்கத்தினுடைய கேள்வி பொருள். கூட்டணி பலம் என்பது சில பகுதிகளில், பிரச்சனைகள் அல்லது வேட்பாளர் என்பது சில பகுதிகளில், இரண்டும் தாக்கத்தை மாறி மாறி நண்பர் டி.கே. இளங்கோவன் அவர்கள் குறிப்பிட்டது போல இரண்டுமே இதுல ஒரு முக்கியமான பங்கை வைக்கும். இதை தவிர நாம் பேச மறந்த பொருள் பணபலம். இந்த பணபலம் என்பது தேர்தல் கமிஷன் மிகப்பெரிய அளவில் இந்தியாவிலே மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய தேர்தலை நடத்தக்கூடிய தேர்தல் கமிஷன் இதை எவ்வளவு, அதுக்கு மேன் பவர் கிடையாது, அது கட்டுப்படுத்த முழுமையாக நிறுத்துவது என்பது இயலாத காரியமாக இருக்கிறது. மீண்டும் அது வாக்காளர்கள் கையில் தான் இருக்கு. பெரிய அளவில் பணபலம் இங்கே தேர்தலில் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே கூட்டணி, பிரச்சனைகள், பணபலம் இதுவும் சில இடங்கள்ல வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். ஆக இந்த 3 அம்சங்களுமே மையப்பொருளாக இருக்கணும்னு தான் என்னுடைய பார்வை. திரு தங்க தமிழ்ச்செல்வன், இந்த அடிப்படையில் உங்களுக்கான நம்பிக்கைகள், இப்போ நீங்க 40ல நிக்கிறீங்க, 18ல நிக்கிறீங்க, உங்களுடைய இலக்கு எது? 18ஆ 40ஆ? 40 18. 18 முழுக்க நீங்க இழந்தது, இவங்களுக்கெல்லாம் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. மொத்தமா இழந்தவர்கள், அது இலக்கா இருக்கா அல்லது புதிதாக வர வேண்டிய நாடாளுமன்ற மக்களவை தொகுதி இலக்கா இருக்கா? 18 இழந்தவங்க 18 எடுக்க போறோம். இல்லையே, நீங்களே நாடாளுமன்றத்துக்கு போயிட்டீங்க. பரவாயில்ல, எங்களுக்கு பதிலாக ஒரு தொண்டனத்தை அங்க போட்டிருக்கோம். என் பையனை நாங்க பார்க்கல, அதுலயும் கண்ணியத்தோட தான் நாங்க நடந்திருக்கோம். அது 40லயும் நாங்க ஜெயிக்கத்தான் போறோம். ஏன் கேட்டானா, ஒருவேளை சட்டமன்றத்துக்கு போனா இடைத்தேர்தல் மீண்டும் வரணும், மீண்டும் சந்திக்கணும், மக்களவைக்கு போயிட்டா இந்த சிக்கல் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களோ? இல்ல, அது ஒரு நியாயமான கோரிக்கை தான், நியாயமான கேள்விதான். முதலமைச்சர், துணை முதலமைச்சர், 10-15 அமைச்சர்கள் டெய்லி ஃப்ளைட்ல போறீங்க, டெல்லிக்கு போறீங்க, எனக்கு கஜா புயல்ல பாதிக்கப்பட்டதுக்கு 15,000 கோடி கொடுக்குறாண்டா கொடுக்க மாட்டேன்றீங்க, 8,000 கோடி பெண்டிங் இருக்கு எங்க வர வேண்டிய ரூபா, அதை கொடுக்க மாட்டேன்றீங்க. இப்படி எல்லாம் கேட்டு கொடுக்காத பிஜேபி கூட அதிமுக கூட்டணி வச்சு மக்களை சந்திச்சா எப்படி சார் ஓட்டு போடுவாங்க? அதே மாதிரி திமுக கூட்டணி நான் என்ன யதார்த்தமா சொல்றேன்னு சொன்னா, மக்கள் ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு 2 பேர் தான் முக்கிய காரணம். 10% ரிசர்வேஷன்ல 2 கூட்டணிக்குள்ளே முரண்பாடு இருக்கு.
சோ இன்னைக்கு நாட்டுல, தமிழ்நாட்டுல நிலத்தடி நீர் மிகவும் மோசமான நிலைமைக்கு போயிருக்கு. அதை பாதுகாக்கணும்னு சொன்னா வாய்க்காவரத்தை சரி பண்ணி கம்மாய்களை தூர்வாரணும். மிக நீண்ட பிளான் பண்ணணும். அதுக்கு ஒரு பெரிய சிந்தனை வேணும். நாட்டினுடைய உரிமைகள், முல்லை பெரியார் அணை, மேகதாது அணை கட்ட விடாம பண்ணணும். இலங்கை தமிழர் பிரச்சனை இருக்கு, மீனவர் பிரச்சனை இருக்கு, கச்சத்தீவை மீட்கணும். இத்தனை பிரச்சனைகளையும் சமாளிச்சு கொண்டு வரணும் சொன்னா புதிய தலைமை சுயாட்சியோடு போட்டியிடுகின்ற மாநில கட்சிகளுடைய வெற்றியின் பிறகுதான் இந்த உரிமைகளை பெற முடியும். அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெறும். அடிப்படையில என்ன கருத்து முன்வைக்கப்படுதுன்னா, இது இந்த அரங்கில் இல்ல, தொடர்ந்து சொல்லப்படுறதும் கூட, இரண்டு ஆட்சிக்கு எதிரான மனநிலை, இது ஒரு பெரிய சவாலாக பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுக்கு இருக்காதா அப்படிங்கிறது இல்ல. அதாவது அதற்கு முன்னால ஒரே ஒரு விஷயம் நான் தவறுதலா சொல்லிட்டேன். 3 மாசத்துக்கு முன்னால போய் பார்க்கலையான்னு. திமுக தலைவரை பார்க்கறதுக்கு முன்னால 3 நாளுக்கு முன்னாலதான் போய் முதல்வரையும் துணை முதல்வரையும் பாரிவேந்தர் அவர் பார்த்துட்டு வந்தாரு. அதுல இல்ல நான் முடிச்சிடறேன் ஐயா. இல்ல நீங்க அதனாலதான் கிளியர் பண்ணிட்டாங்க, இல்லைனாக்கா தவறா பதிவாயிடும். முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் பாரிவேந்தர் அவர்கள் சென்று பார்த்தது சார் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சிலை அமைக்க வேண்டும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக 2 ஆண்டுகளாக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தோம். அதை இப்பொழுது நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் 110வது விதியின் கீழ் முதலமைச்சர் அவர்கள் சார் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சிலை அமைக்கப்படும் என்று அவர் சொன்னார். எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றிய முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்க நாகரிகத்தின் அடிப்படையில் தான் சென்றோமே ஒழிய கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்கள் முதலமைச்சரை பார்க்கவில்லை. நான் ஒரு 3 விஷயம் மட்டும் ரொம்ப சுருக்கமா சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் அதிகமான குற்றச்சாட்டுகள் பாஜகவை நோக்கி வந்த காரணத்தினால முதல்ல இந்த NSSO டேட்டாஸ் பத்தி திரு இளங்கோவன் அவர்கள் சொன்னாரு. அது அந்த அமைப்பு வெளியிட்ட அறிக்கை இல்லை. அது கார்த்திகை செல்வனுக்கு தெரியும். லீக்டு டேட்டா யாரோ வெளியிட்டது, அவ்வளவுதான், அதிகாரப்பூர்வமானது அல்ல. 2வது, பியூஷ் கோயல் அவர்கள் இடைக்கால நிதிநிலை அறிக்கையை கொடுக்கும் பொழுது ஒரு பென்ஷன் ஸ்கீம், அதாவது 55 ரூபாய் மாதம் கொடுத்தால் அன்ஆர்கனைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 55 ரூபாய் கொடுத்தால் மாதந்தோறும் 60 வயதுக்கு பிறகு 3000 ரூபாய் பென்ஷன் வரும் சொன்ன பொழுது இதே எதிர்கட்சிகள் அனைவரும் கேட்டது, எல்லா எதிர்கட்சிகளுமே கேட்டது, 40 கோடி அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்கிற இந்த தேசத்துல எப்படி 48,000 கோடி நீங்க கொடுப்பீங்க? இது பொய், நீங்க பொய் சொல்றீங்கன்னாங்க. அதாவது 40 கோடி அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்கிறதா எல்லா எதிர்கட்சிகளும் சில ஊடகங்களும் சொல்லின. 1 இதுல சமீபத்தில் தேர்தல் அறிவித்த அன்று 90 கோடி வாக்காளர்கள் இந்த நாட்டில் இருக்கிறதா தேர்தல் ஆணையர் சொன்னார். அதை எல்லாரும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த 90 கோடி வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா 7 கோடி பேர் 60 வயதுக்கு மேலானவர்கள், 83 கோடி பேர், 6 கோடி பேர் கல்லூரியில் படிக்கிறவங்க, 77 கோடி பேர். 77 கோடி பேர்ல கிட்டத்தட்ட 30 கோடி பேர் பெண்கள், வேலைக்கு செல்லாதவர்கள். 30 கோடி பேர் பெண்கள், வேலைக்கு செல்லாதவர்கள். ஏன்னா அவங்க வீட்டு வேலையே நம்மை மாதிரியான வீட்டில் தான் இருக்கிறாங்க, ஹவுஸ் ஒய்ஃப் என்று சொல்லுகிறோம். அப்போ 47 கோடி பேருக்குத்தான் இந்த நாட்டில் வேலை தேவை, அல்லது 47 கோடி பேர் தான் வேலை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்றேன் என்னங்க, இல்ல பெண்களும் வேலை போகணும். நான் அதுக்கு சொல்றேன் இல்ல, நாங்கள் வேலைக்கு செல்லாத பெண்களை நான் சொல்கிறேன். இல்ல எல்லா பெண்களும் இப்ப வராங்க, இல்ல கிராஜுவேஷன் முடிச்சிட்டு வர பெண்கள் பலரும் வேலைக்கு. நான் அதுக்கு சொல்றேன். அதாவது இந்த நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகையில 48.4 விழுக்காடு பெண்கள். அந்த பெண்கள்ல 71.5 விழுக்காடு வேலைக்கு போகாத பெண்கள். இதெல்லாம் டேட்டால இருக்கு. ஆனா போக விரும்புகிற அதுதான் இப்ப சொல்ல வரேன். அப்போ 47 கோடி பேருக்கு தான் வேலை வேணும். ஆனால் அனைத்து எதிர்கட்சிகளும் ஊடகங்களும் ஏற்றுக்கொண்டது 40 கோடி அமைப்பு சாரா தொழிலாளர்கள். ஏற்கனவே ஆன் ரெக்கார்டு 12 கோடி பேர் இருங்க, ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். ஆர்கனைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறாங்க 52, அதாவது 52 கோடி பேர் ஆயிடுச்சு. 7 கோடி பேர் என்டர்பிரனர்ஸ், அதாவது சிறு குறு தொழில் புரிபவர்கள், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், தொழிலதிபர்கள். மொத்தம் 59 கோடி பேர் இந்த நாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா தொடர்ந்து இங்க வேலை வாய்ப்பின்மை என்பதை சொல்கிறார்கள். 1
ரெண்டாவது அதுல ஒரு இதற்கான சின்ன காரணங்கள் முரண்பாடு சொல்லுங்க மட்டும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க பேசுவது அத்தனையுமே நடுத்தர குடும்பம் அல்லது அப்பர் மிடில் கிளாஸ் இல்ல. உழைக்கும் வர்க்கத்துல இல்ல, நான் எல்லா தான் பெண்களும் வேலைக்கு போகக்கூடிய நான் அதை இடத்துல தான் சொல்றேன். இருக்காங்க. நான் நம்ம அதுதான் நம்ம அதை இல்ல, கண்ணெதிரில் இல்ல, இது ஒரு நான் சொல்றது பேஸ்ட் ஆன் அபிஷியல் டேட்டால தான் நான் பேசுறேன். வேலைக்கு போல சார். ஆனா வேலைக்கு போக வேண்டிய இல்லைங்க. தேவை இருக்கு, வேலை இல்ல. நான் அதை தான் சொல்றேன். நமக்கு இல்ல நான் முடிச்சிடுறேன். இல்ல இல்ல என்னுடைய கடைசி வாய்ப்பு நீங்க தயவு செஞ்சு பறிக்காதீங்க. அதுல இது பறிக்கல. சரியில்லை. இந்த அறிக்கையை நீங்க வேலை வாய்ப்பு 47 கோடி பேருக்கு இல்லைன்னு சொன்னது 5 ஆண்டுக்கு முன்பு மோடி கொடுத்த அறிக்கை. ஒரு நிமிஷம் நான் அதை தான் சொல்றேன். இப்ப நான் இன்னும் முடிக்கவே இல்லையே. அதை தான் சொல்றேன். 40 கோடி பேரு மொத்த வேலை வாய்ப்பு வேண்டியதே 47 கோடி பேரு. இன்னைக்கு நான் சொன்ன அந்த 40 கோடி, நீங்க சொன்ன 40 கோடி, நீங்க என்ன எதிர்க்கட்சி, அந்த 40 கோடி 12 கோடி அமைப்புல, அதாவது ஆர்கனைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட், அதை தவிர 7 கோடி சேர்த்து 59 கோடி. 5 வருஷத்துல 12 கோடி பேர் வேலைக்கு போயிருக்கிறாங்கன்றத நான் சொல்றேன். அதிகமான வேலையை கொடுத்துருக்கிறோம். இல்லைன்னு யாரா இருந்தாலும் மறுங்க, நான் அதற்கான ஆதாரம் கொடுக்கிறேன். அவ்வளவுதான். நீங்க இல்லைன்னு சொல்லல, நான் ஆதாரம் கொடுக்கிறேன். நீங்க இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா? ஒரு நிமிஷம். இல்ல நீங்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க. அவர் பேச அமைதியா இருங்க. நாராயணன் பேச ஒரு நிமிஷம். கொஞ்சம் அமைதியா இருங்க. அதாவது இல்ல நீங்க அப்புறமா கனெக்ட். நீங்க வந்து ஒரு வரியில கேள்வி கேட்டுருவீங்க. நாங்க நீங்க பதில் சொல்லி நிறைவு செய்யுங்க. நேரம் இல்ல, பதில் நிறைவு செய்யுங்க. அதாவது நான் மறுபடியும் சொல்கிறேன், படிப்புக்கேற்ற வேலை இல்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்ராப்ரியேட் ஜாப்ஸ், படிப்புக்கேற்ற வேலை இல்லை. ஆனால் அந்த படிப்புக்கேற்ற வேலையை உருவாக்காமல் போனது யார் என்பதை சற்றே சிந்தித்து பாருங்கள். இதுதான் பிரச்சனை. பிஜேபி இல்ல, படிப்புக்கேற்ற வேலையை உருவாக்க பிஜேபி 50 வருஷமா ஆட்சியில் இருக்குது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சொல்றீங்க. அதனாலதான் ஸ்கில் டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறோம். இரண்டாவதா பண மதிப்பிழப்பு பத்தி பேசினாங்க. பண மதிப்பிழப்பு நீக்க நடவடிக்கையில உங்களுடைய, நான் மறுபடியும் சொல்றேன், தமிழக மக்கள்கிட்ட தான் கேட்கிறேன். 2007 50 லட்சம் ரூபாய்க்கு விற்று கொண்டிருந்த ஒரு வீடு 2014 1 கோடி ஆச்சு. இதற்கு காரணம் பணவீக்கம். இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஊதி பெரிதாக்கப்பட்ட விலைவாசி குறைந்திருக்கிறது. இதற்கு காரணம் டிமானிட்டைசேஷன். அது யாராலும் பெட்ரோல், நான் சொல்றேன், ஜிஎஸ்டி பத்தி பேசினாங்கல்ல, ஒரே ஒரு வரி தான். ஜிஎஸ்டி பத்தி ஒரே ஒரு வரி சொல்றேன் கேளுங்க. எல்லாரும் ஜிஎஸ்டினால விலைவாசி ஏறிடுச்சுன்னாங்க. நான் முடிச்சிடறேன். ஜிஎஸ்டி குறித்து ஜிஎஸ்டினால விலைவாசி ஏறிடுச்சுன்னு சொன்னவங்களுக்கு ஒரே பதில், அப்படி பேசுறவங்க தான் தயவு செஞ்சு பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வாங்க, விலை குறையணும்ன்றாங்க. என்னங்க நியாயம் இது? யாராவது இதுதான் பிரச்சனையே. ஜிஎஸ்டில விலை ஏறுதுன்னு சொல்றவங்க தயவு செஞ்சு பெட்ரோல் ஜிஎஸ்டி எல்லாத்தையும் ஒரே மாதிரி அணுகணும், அவ்வளவுதானே? இல்ல வரினா எல்லாத்துக்கும் ஒண்ணா இருக்கணும். தவறான விஷயம். அப்படி இருக்க முடியாது. நாம் உடுத்துற உடைக்கும் நாம வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கு ஒரே வரி விதிக்க முடியாது. அதாவது ஒரு பொருளுக்கு நாடு முழுவதும் ஒரே வரி. அதுதான் ஜிஎஸ்டி உடைய கான்செப்ட். அல்ல, அது இருக்கு. வாங்கும் சக்தியும் உயரணும்ல. நீங்க வாங்கும் சக்திங்கிறது இருக்குல்ல, அது குறைஞ்சிருக்குல்ல, அதான் விலை குறைஞ்சது. அதான் நான் முதல்ல சொன்னேன். ரொம்ப சுருக்கமா 10 விலை குறையும் சார். பர்ச்சேஸ் parity price, அவர் சொல்ற வாங்கும் சக்தி உறுதியாக உயர்ந்திருக்கிறது. இல்லை என்று யாராலுமே மறுக்க, எல்லாமே புள்ளிவிவரங்கள் அடிப்படையில் தான் பேசுறோம். அதனால டிமானிட்டைசேஷன் ஆகட்டும், ஜிஎஸ்டி ஆகட்டும், இவை அத்துணையுமே இந்த நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை பெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நடவடிக்கை. மக்கள் முடிவு செய்வார்கள். நன்றி. சரியா தவறா? நிறைவு கருத்தா ரொம்ப சுருக்கமா முடிங்க. 2 ஆண்டு காலத்திற்கு முன்பு மக்கள் மனசாட்சி கொண்டு பார்ப்பார்கள். தமிழகம் ஒரு போராட்ட களமாக இருந்தது. மீத்தேனுக்கு முற்று வைக்கப்பட்டது. 22 வருட போராட்டமான ஸ்டெர்லைட்டுக்கு ஒரு முடிவு கொண்டு வரப்பட்டது. மின்மிகை மாநிலமாக தமிழகம் மீட்டெடுக்கப்பட்டது. இந்தியாவிலேயே அமைதியான சட்டம் ஒழுங்கு என்கிற ஒரு சாதனை நிகழ்த்தப்பட்டது. அது போலவே ஒரு நாட்டில் மக்கள் கூட ஏழையா இருந்துடலாம், ஆனால் ஒரு நாட்டின் வழிநடத்தக்கூடிய அரசாங்கம் ஏழையாக இருந்துடக்கூடாது. 5 ஆண்டு கால நரேந்திர மோடியினுடைய ஆட்சி, நீங்கள் மனசாட்சி கொண்டு மதிப்பிட்டு பாருங்கள். ஆளில்லாத ரயில்வே கேட்டு கிடையாது, வரி ஒழுங்கீனங்கள் நடந்திருக்கிறது. உள்நாட்டு பாதுகாப்புல முதல் முறையா இந்தியா ராணுவ தளவாடங்களை தயாரிக்கக்கூடிய நிலைக்கு உயர்ந்திருக்கிறது. அதே நேரத்தில்
காங்கிரஸ் கட்சி போல் அவர் 50 ஆண்டு காலம் நாட்டை ஆட்சி செய்து விடவில்லை. வெறும் 5 ஆண்டு காலம் தான் ஆயிருக்கிறது. 50 ஆண்டு காலத்தில் சேர்த்து வைத்த அழுக்கு மூட்டைகளை முதல்ல வீட்டை சுத்தப்படுத்துறதுக்கே 3 வருஷம் போயிடும். நல்லா புரியுங்க. அதற்கு பிறகு வீட்டுக்கு விளக்கேற்றணும், வீட்டுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கணும்னு சொன்னா ஒரு குடும்ப தலைவனுக்கும் காலம் தேவை. அதுபோல இந்த தேசத்தை வழிநடத்தும் நரேந்திர மோடிக்கும் இன்னும் காலம் தேவை. அந்த காலத்தை மனசாட்சி கொண்டு மக்கள் மீண்டும் 5 ஆண்டு காலம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிப்பார்கள், இரட்டை இலைக்கு வாக்களிப்பார்கள், புரசு சின்னத்திற்கு வாக்களிப்பார்கள் என்பது உண்மை சத்தியம். அப்படியே பரப்புரை கூட்டத்தில் பேசலாம். நன்றி நன்றி. இந்த அரங்கு என்பது ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பிரதிநிதித்துவமாக இங்க இருக்கிறது. தமிழக மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சியுமே தேர்தல் நேரத்தில் தங்களுடைய அணி, தங்களுடைய கட்சி நியாயமாக இருக்கிறது என்பதை வலியுறுத்துவதற்காக பல்வேறு விஷயங்களை முன்வைக்கிறாங்க. அதுல பல முரண்கள் இருக்குது. முரண்களை நாம் அவ்வப்போது அந்தந்த மேடையிலேயே பார்க்கிறோம். இங்கேயும் பல முரண்கள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்துல முரண்பட்ட கருத்துக்களை பார்க்கிறோம். அந்த நிமிஷத்திலே அந்த முரண் என்பது வெளிப்படுகிறது, சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த சுட்டிக்காட்டலும் முரண்களும் எதற்காகனா ஒரு தேர்தல் நேரத்தில் மிக முக்கியமான கடமையாற்ற வேண்டிய ஒரு அவசியம். புதிய தலைமுறை ஒரு முக்கியமா ஒரு கேம்பெயின் எடுத்துட்டு இருக்கிறோம். என் வாக்கு விற்பனைக்கல்ல அப்படிங்கறத நீங்க பார்த்திருப்பீங்க. அடுத்த கட்டமாக ஒரு முக்கியமான ஒரு கேம்பெயின் எடுக்க போறோம். நாங்கள் வாக்குகளை விலைக்கு வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேட்பாளர்கள்ட்டையும் நாங்க போறோம். எத்தனை வேட்பாளர்கள் முன்வருகிறார்கள் என்பதை காண நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் ஒட்டுமொத்த வாக்காளர்களுக்குமான வேண்டுகோள் என்பது நமது அடிப்படை உரிமை என்பது நம்முடைய இந்த வாக்குரிமை கடமையும் கூடாது. வாக்குரிமையை நாம் முழுமையாக பயன்படுத்துவோம். அரசியல் சாக்கடை, அரசியல்வாதிகள் ஒட்டுமொத்த பேரும் தவறானவர்கள், அரசியலே நமக்கு வேண்டாம் அப்படிலாம் ஒதுங்கி இருக்க முடியாது. அரசியல் இல்லாமல் எதுவும் இல்லை. அரசியல் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்றால் அந்த அரசியலை தூய்மைப்படுத்துகிற அல்லது அரசியலை ஒருங்கமைக்கிற இடத்துல நாமும் இருக்க வேண்டும். குறைந்தபட்சமான நம்முடைய கடமை அல்லது அந்த அரசியலை தூய்மைப்படுத்துவதற்கான வாய்ப்பு என்பது அந்த வாக்குரிமை. அந்த நாள்ல நாம் வாக்கு செலுத்த போவது அடுத்த 5 ஆண்டுகளில் நம்மை யார் வழிநடத்த வேண்டும். அப்படி வழிநடத்துபவர்களை தேர்வு செய்வதற்கு முன்னால் அவர்கள் யாரெல்லாம் இன்னைக்கு களத்தில் இருக்காங்களோ அத்தனை பேரையும் ஒரு அமர்வில் அமர்ந்து அவர்களுடைய கருத்துக்களை சொல்ல வச்சிருக்கிறோம். இன்னா நாற்பது இணைவை 40 யாருக்கு மக்கள் ஆதரவளிக்க போறாங்க, யாருடைய அணி இன்னா 40, யாருடைய அணி இனியவை 40 என்பதை ஏப்ரல் 18ஆம் தேதி நீங்கள் உறுதி செய்ய போறீர்கள். மே 23ஆம் தேதி நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள போகிறார்கள். இந்த அமர்வில் பங்கேற்ற அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.